நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்துகின்ற ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக நிகழ்கின்ற இந்த திருவாசகம் நய உரை இன்றைக்கு 13வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது சரியாக 11 மணிக்கு தொடங்குகிறது, 12 மணிக்கு நிறைவு பெறும். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பகுதி 9வது பதிகம், திருப்பொற்சுண்ணம் என்பதாகும். இது 20 பாடல்கள் கொண்ட அருமையான அருசீர் ஆசிரிய விருத்த பாக்களால் ஆனது. திருப்பொற்சுண்ணம் இது இந்த பெண்கள் குளிக்கிற போது அதற்காக நீராட்டு பொடின்னு ஒன்று செய்வார். இந்த ஆண்டாள் பொடின்னு விற்கிறாங்க பாருங்கள், அபிஷேகப்பொடி. அப்படியே அபிஷேகப்பொடி. இந்த அபிஷேகப்பொடினா இப்போ சாதாரணமாக மஞ்சளில் மட்டும் செஞ்சு வருது. ஷாம்பு வருது பாருங்கள், அது மாதிரி மஞ்சளில் செஞ்சு வருது. அதைத்தான் பெரும்போது பூசிக்கொள்கிறார்கள். மஞ்சள் தான் பழைய காலத்தில் பூசுறது. மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினி. அது பூசி குளிக்கிறனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால், முதுமை வராது, பெண்களுக்கு முதுமை வராது, அந்த நரை திரையெல்லாம் வராது என்று சொல்வார்கள். அதனால தான் மஞ்சளையே அந்த காலத்திலே பூசினார்கள். இப்போ பல பல பொருட்கள் வந்து விட்டன காஸ்மெட்டிக்ஸில். ஆனால் பழைய காலத்தில் நீராடுவதற்கு ஒரு பொற்சுண்ணம் என்று சொல்லக்கூடிய முறையில் 8 நல்ல மணப்பொருள்களை சேர்த்து கூட்டி அதை உரல்லே வைத்து இடித்து அதில் தங்கப் பொரியும் சேர்த்து அதையும் சேர்த்து இடித்து ஒரு மணமான ஒரு நிறமான ஒரு நீராட்டு பொடியை தயார் செய்வார்கள். அதான் பொற்சுண்ணம்னு பேர். அந்த காலத்தில் தங்கம் கலக்காத பொருளே கிடையாது. ஏன்னா தங்கம் அவ்வளோ எளிமையாக கிடச்சிது. இப்போ கிடைக்காத பொருள் தங்கமாக போச்சு. அதனால் என் பேரில் தங்கம்னு வச்சுட்டேன். எப்போ பார்த்தாலும் மக வேறு தங்கம்னு வச்சுக்கிட்டு தங்கம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அந்த காலத்தில் தங்கம்ங்கிறது ரொம்ப எளிமையான பொருள், ரொம்ப விலை குறைச்சி. நானே அந்த காலத்தை பவுன் 22 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் தாயார் கொஞ்சம் தங்கத்தை வெட்டி தந்து அதை போய் விற்றுட்டு வச்சுடுவா. என்னுடைய 8 வயசில் அது இருட்டின ஒன்று போய் கடையில் விற்றுட்டு வர்றது. பவுன் 22 ரூபா நான் விற்றுருக்கேன். நான் பவுன் வாங்கின போது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், விலைக்கு வாங்குகிற போது. இப்போ பவுன் 40ங்கிறேன், 42,000ங்கிறேன், ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் தங்கம் சேர்க்காம எந்த பொருளும் கிடையாது. ஆடை ஆபரணங்களில் தங்கம். அதான் இப்போ கெண்டை சேலைன்னு சொல்கிற பாருங்க, கெண்டை வேட்டி கெண்டை சேலை. இப்போ கெண்டை இல்லாமல் கெண்டை வேட்டி வந்துருச்சு, கெண்டை சேலை வந்துருச்சு. கெண்டை மாதிரி இருக்க ஒழிய அதெல்லாம் கெண்டை இல்லை. ஏன்னா வெள்ளியே இவ்வளோ விலையேறி போச்சு. ஜரிகைனா வெள்ளி தான், அந்த வெள்ளியே இல்லை. அந்த காலத்து தங்கத்தில் அதான் பொன்னாடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், தங்கத்தினாலே ஆடை. பழைய காலத்து ஆதீனங்கள்லாம் பொன்னாடை போடுறதுனால தங்கமே வச்சு இழைச்சி பண்ணியிருப்பாங்க. அதுதான் பொன்னாடைன்னு பேர். அந்த காலத்து ஆதீனங்கள் மட்டும்தான் அதை போடுவாங்க, அவங்களால தான் முடியும். அப்படி பொன்னாடைன்னு சொல்லுவோம். வீட்டிலையே பொண்ணை சேர்ப்பாங்க. ராவணனுடைய அந்த இலங்கையில் இருக்க வீட்டையெல்லாம் சொல்லும்போது பார்த்தா அவ்வளவு தங்கத்தினாலே இழைச்சிருந்தான்னு சொல்லுவார். அதனால் தங்கம் இல்லாத பொருளே பழைய காலத்தில் கிடையாது. தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லி தங்கத்தை அப்படி பஸ்பம் பண்ணி அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பழைய காலத்தில் அப்படி சாப்பிடுவார், தங்க பஸ்பம். இன்னும் சொல்லப்போனால் பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்ற போது தங்கத்தையே அப்படி இலை மாதிரி செஞ்சு அப்படி கிழிச்சு போடுவேன். நான் சாப்பிட்ருக்கேன். நான் என்னுடைய 7-8 வயசில் புதுவையில் ஏனாமனா வீட்டுக்கு, அவங்க எங்கள் பங்காளி, ரொம்ப பெரிய ராஜாஸ்வரம் முத்தியாச்சிட்டாருக்கு ரொம்ப நல்ல நண்பர். இந்தியன் பேங்கில் அவர் தான் அடுத்தபடியாக இருந்தவர் டைரக்டர்ஸில். நம்ம ராஜாஸ்வரம் முத்தியாச்சிட்டார் யாரையாவது நியமிக்கணும்னா ஏனாமனா முத்தபிஸ்டியார் தான் நியமிப்பார். அவர் ராஜா மாதிரி இருப்பார். முத்தபிஸ்டியார் பெரிய பணக்காரர், புதுவையில். அவர் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துச்சு. அதுக்காக நாங்கள்லாம் போயிருந்தோம். நான் என்னுடைய 8 வயசு. உட்காந்து இலையில் உட்காந்தா கறியெல்லாம் வச்சாச்சு, சோறு சுட போட்டேன். அதுக்கு மேலே ஒருத்தன் ஒரு இலை மாதிரி ஒன்று நறுக்கி பிச்சு போட்டு பண்ணி போனேன். போட்டோன்னே அது உருகிருச்சு. நான் பக்கத்தில் இருந்தேன், கேட்டேன், இது என்னங்க இதை பிச்சு போட்டு போகிறேன், இது என்னன்னு? இதாப்பா தங்க பஸ்பம் அப்படின்னு சொன்னான். தங்கத்தை அப்படி இலையாக செஞ்சு வச்சுருக்கேன். அது போட்டோன்னே உருகிடுது. அது சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. பழைய காலத்தில் போட்டால் அந்த ஒரு முறை தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அது போடவும் இல்லை, நம்ம பார்க்கவும் இல்லை. அது இப்போ சொன்னால் ஒருத்தருக்கு தெரியவும் இல்லை. அதை ஒருத்தன் போட்டுக்கிட்டே போவேன் இலையில். ஷூட்டில் அதுவாக
அது உருகிரும். ஆனால் தங்கம் இல்லாத சாப்பாடு கிடையாது, தங்கம் இல்லாத பஸ்பம் கிடையாது, தங்கம் இல்லாத கட்டடம் கிடையாது, தங்கம் இல்லாத நீராட்டு பொடி கிடையாது. தங்கம் எல்லாத்துலேயும் சேர்ப்பார். அதனால தான் தங்கத்துக்கு அவ்வளோ மவுசு பழைய காலத்தில். தங்கம்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி தங்கத்தையும் இந்த 8 மணப்பொருள்களில் ஒன்றாக சேர்த்து அதை இடிக்கிறாங்க. இப்போ இடிக்கிற போது பாடுற பாட்டு எல்லாம் மகளிர் பாட்டு தான். இப்போ நம்ம பாடுற பூராவே மகளிர் பாட்டு தான். ஆனால் இப்போ நம்ம மகளிர் நிறைய அந்தந்த ஊர்களில் குழுக்கள் வைத்து கொண்டு நல்லா திருவாசக குழுக்கள் அமைத்து பாடுகிறார்கள். நானே ஏராளமான குழுக்களை ஆரம்பித்து வச்சுருக்கிறேன். இப்போ மகளிர் குழுக்கள்னு சொல்லி கடன் வாங்குறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் திருவாசகம் படிக்கிறதுக்கு மகளிர் குழுக்களை தயார் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். மகளிரெல்லாம் படிக்கணும். திருவாசகமெல்லாம் படித்தா மனசு செம்மப்படும், தெரியுதா? மனசு செம்மப்படும். அதுக்காகத்தான் இது திருப்பொற்சுண்ணம்ங்கிறது. இந்த மணப்பொருளை ஒன்றாக கூட்டி இடிக்கிற போது பாடுற பாட்டு. பெண்கள் ஒரு வேலை செய்கிற போது பாடுவாங்க. ஏன்னா அந்த வேலை சிரமம் தெரியாது பாட்டு பாடினா. இன்னொன்று, பாட்டின் மூலம் பல விஷயங்களை சொல்லலாம். 2 விஷயம். ஒன்று, நமக்கு கஷ்டம் தெரியாது. 2வது, அதில் பல விஷயங்களை வேலை செய்கிற போது தெரிஞ்சு கொள்ளலாம். இதற்காகத்தான் பழைய காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் பாட்டா. இப்போ விவசாய நிலத்துக்கு போனால் உழுகிற போது பெண்கள்லாம் பாடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் உழவு பாட்டுன்னு சொல்கிறது. ஏத்தம் அரைக்கிற இடத்துல போய் பார்த்தா ஏத்தம் அரைப்பேன். அப்போ ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஏத்தம் அரைக்கிறோடு பாடுவேன். அந்த தண்ணி உள்ளே போகிறபோது ஒரு வரி பாடுவேன். அது வெளியில் வந்தோடனே இன்னொரு வரி பாடுவேன். வெளியில் வந்தோடனே இன்னொரு வரி ஒவ்வொரு வரி. அது மாதிரி இடிக்கிற போது ஒரு வரி, அதை தூக்குற போது அந்த உலக்கையை தூக்குற போது ஒரு வரி, அதை இடிக்கிற போது ஒரு வரி. இப்படி நம்முடைய பெண்கள் உலக்கப்பாட்டாக பாடினார்கள். இது திருப்பொற்சுண்ணம் என்று பேர். பெண்கள் பல பேர் இதை இடிப்பாங்க. ஒரு ஆளுன்னு இல்லை, பல பேர் இடிப்பாங்க. இப்போ கோயிலெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு மருந்து தயாரிப்பாங்க. மருந்து தயார் பண்ணுறது பல பேர் இடிப்பார்கள். அப்படி இடித்து தான் அந்த மருந்து சாத்துவார்கள். அதுவும் 8 பொருட்கள் சேர்ந்தது. இந்த நறுமணப் பொருட்கள் 8 பொருட்கள் அது சேர்த்து இடிக்கிறாங்க. அது திருப்பொற்சுண்ணம். இது எங்கே பாடுறது அப்படின்னு சொன்னால் கட்சியில். கட்சினா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோயில் திருவேகம்பம். அங்கே இருக்கிற சுவாமிக்கு ஏகம்பநாதர்னு பேர். அங்கே பாடின பாட்டு இது. திருவேகம்பத்தில் இவங்க பாடுறாங்க. இப்போ தான் நம்ம முதல் முறையாக இதில் கட்சியை பற்றி படிக்கிறோம். இதில் பல ஊர்களை பற்றி படிக்கிறோம். பல ஊர்களில் பாடல் பட்ட பாட்டுக்கள். அதில் இன்றைக்கி நம்ம பாடுறது கட்சியில். இது ஆனந்த மனோலயம்னு சொல்கிறோம். ஆனந்தத்தில் பாடுறது. நான் அவ்வளோ சந்தோஷமாக அவர் இடிக்கிறார். அப்படி சந்தோஷமாக இடித்தாதான் அந்த நறுமணப் பொடிகள் நல்லா கலக்கும், அது மணக்கும். அதுக்கு தான் சந்தோஷம். ஆனந்த மனோலயம். ஆனந்த மனோலயம்னு என்ன அர்த்தம்னா, ஆனந்தம்ங்கிறது தெய்வ சம்மந்தப்பட்டது, சந்தோஷம். அந்த மனம் அப்படி இருக்கணும். லயம்னா லயிக்கணும். மனம் இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, சனியை எப்போ பார்த்தாலும் சமைக்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் சமையல் பண்ணுங்கள், அந்த சமையல் சகிக்காது. சந்தோஷமாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் பொங்கல் வைக்கிற போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த பொங்கலே திவ்யமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மனநிலை தான் உடல்நிலை, அதுதான் சூழ்நிலை மாறுறது. அதனால் ஆனந்த மனோலயத்தில் பாடுகிறேன். ஆனந்த மனோலயம்னா எல்லாருக்கும் ஒரே லயத்தில் இருக்குது. இடிக்கிறவங்க ஒருத்தர் இல்லை. ஏன் லயம்னு சொன்னான்னா, லயம்னா இணைகிறது. யாருடைய மனமெல்லாம் இணையுது, யாரெல்லாம் இடிக்கிறார்களோ அவருடைய மனமெல்லாம் ஒரே லயத்தில் வருது. அப்படி பல பேர் இடிக்கிறார்கள். முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் மின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வன். இடிக்கிறாங்க. இடிக்கிறோ பேசாமல் இடிக்க வேண்டியதானே. அதுக்கு சடங்கு. இப்போ கோயில் கட்ட போகிறோம்னா அதுக்கு பூமி பூஜைங்க. அந்த பூமி பூஜைக்கு நம்ம பிரதமரே வர்றாரு. உலகத்தில் இருக்க முக்கியமானவர்களாக வர்றாங்க. அது ஒரு 8 கோடி பேர், 10 கோடி பேர், 20 கோடி பேர் அது டிவியில் பார்க்குறாரு. அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறது. அது மாதிரி இப்போ இடிக்கிறாங்க. ஒரு 10 பேர், 4 பேர், 6 பேர், 20 பேர் இடிக்கிறான்னு வச்சுக்கோம். இடிக்கிற போது சுற்றி சூழ்நிலையை எப்படி பண்ணுறாங்களாம், அதை ரம்யமாக பண்ணுறாங்க, அதை மங்களகரமாக பண்ணுறாங்க. எப்படி? முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி, முத்து மாலை, அப்புறம் பூ மாலை, தோரண மாலை, எல்லாத்தையும் தொங்க விடுறாங்களாம். அந்த உரல் இதானே 2 தானே முக்கியம். உலக்கையும் உரல் தானே முக்கியம். இடிக்க வேண்டியதானே. இடிக்கலை. சுற்றி மாலை. அது எப்படி மாலை? முத்து மாலை, பூ மாலை. இப்போ நீங்கள்
பட்டாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி பார்த்தா ஒரு 50 பேர் 20 பேர் நம்ம தாய்மார்கள் வெள்ளி விளக்கு வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திருவிளக்கு ஏற்றிருக்காங்க, அந்த பக்கம் வெள்ளி விளக்கு ஏற்றிருக்கிறாங்க, அந்த பக்கம் மாவிளக்கு ஏற்றிருக்கிறாங்க, தோரணம் வச்சுருக்கிறாங்க, பூர்ணகுமம் வச்சுருக்கிறாங்க, சங்கு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? ஒரு அழகுக்கா, ஒரு மங்களத்துக்காக. அப்படி ஒரு காரியத்தை மங்களகரமாக செய்யணும். இப்போ இதை இடிக்கிறாங்க. இடிக்கிற இடம் சூழ்நிலை எப்படி இருக்கான், அது ரொம்ப முக்கியம். சூழ்நிலை ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கான்? முத்து நாள் தாமம் பூ மாலை தூக்கி, முத்து மாலை, தாமம்னா மாலை, பூ மாலை, அப்படி பல மாலைகளை இங்கே தொங்க விட்டுருக்காங்களாம். முளைக்கூடம் தூபம் நல் தீபம் மீன், இதெல்லாம் மங்களகரமான பொருள். அஷ்டமங்கலம்னு சொல்கிறது, அஷ்டமங்கலம். இப்போ அஷ்ட மணப்பொருள்கள் சேர்த்துருக்காங்க, அதுக்கு அஷ்டமங்கலமும் வச்சுருக்குறாங்க. என்னென்ன? முளைக்கூடம், முளைப்பாரி வைப்பாங்க பார்த்துக்கல. முளைப்பாரி இல்லாமல் அங்கே நல்ல காரியமே நடக்கிறதில்ல. முளைப்பாரி வச்சுருவாங்க. இப்போ கல்யாணமாக கூட முளைப்பாரி வச்சுருவாங்க. அதான் அந்த கோட்டையில் தூக்கிட்டு வர்றாங்க பாருங்கள், அது பூரா முளைப்பாரி. அதான் நீங்கள் அரிமணம் பூமணம் இடுறாங்க பாருங்கள், அரிமணம் இடுறங்க தான் அதான் கல்யாணத்தில். முளைப்பாரி இல்லாமல் மங்களகரமான காரியமே கிடையாது. முதல்ல முளைப்பாரி தான். அப்போ முளைக்கூடம் தூபம், அப்புறம் தூபம், அப்புறம் தீபம், தூப தீபங்கள், இதெல்லாம் முக்கியம். பாருங்கள், இடிக்கிறது பொற்சுண்ணம், அதுக்கு எவ்வளோ முத்து மாலை, பூ மாலை, அப்புறம் முளைப்பாரி, அப்புறம் தூப தீபங்கள். தீபம் வை, அதெல்லாம் முதல்ல வைங்கிறான் பாடுறவங்க. முதல்ல அதெல்லாம் வை, அப்படி முதல்ல இலையை போடு அப்படிங்க. சாப்பாடு சாப்பிட்ற வந்துட்டு முதல்ல இலையை போடு, தண்ணியை தெளி அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி இதெல்லாம் ஆரம்பம். சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வேன். பல்லாண்டு பாடணும், நல்ல காரியங்களில் பல்லாண்டு பாடணும். அப்போ பெருமாள் வந்தாராம், அதை பெரியாழ்வார் பாடினாராம், பல்லாண்டு பாடினார். அதனால் பெரியாழ்வார் அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னா அவர் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர். இப்போ இதுக்கும் பல்லாண்டு பாடுறாங்க. ஏன்னா இந்த இடிக்கப்பட்ட திருப்பொற்சுண்ணத்தை வச்சு அவங்க நீராடுனா, சுவாமி நீராட போகிறாரு, நீராடினா அவர் பல்லாண்டு இருக்கணும்ல. அவர் தான் நமக்கு பல்லாண்டு தர்றவர். ஆனால் அவருக்கே நம்ம பல்லாண்டு, அந்த பல்லாண்டுக்கு இப்போவே நம்ம பாடுறோம். சக்தியும் சோமியும் பார்மகளும். சக்தி பராசக்தி வந்திருக்கா. சோமினா சிவகாமி, சோமினா சிவகாமின்னு அர்த்தம், தெரியுதா? ரொம்ப பேருக்கு சோமினா யாருன்னு தெரில. இப்போ இதில் கூட சோமின்னு தான் ஒரே எழுதியிருக்கான் ஒரு புத்தகத்தில். சோமினா சோமி, அவ்வளோதான். சோமினா சிவகாமின்னு அர்த்தம். சக்தியும் சோமியும் பார்மகளும். பார்மகள்னா யார்? பூமாதேவி, அவளை வந்திருக்கா. பராசக்தி வந்திருக்கா, சிவகாமி வந்திருக்கா, பூமாதேவி வந்திருக்கா. நாமகளோடு பல்லாண்டி செய்வேன். நாமகள்னார் சரஸ்வதி. இதுக்கு மேலே ஆறு வரும் இனிமே. அவங்க தான் வந்து பல்லாண்டு போயிடுக்கிறாரு. நீங்கள் பல்லாண்டு பாடணும். பல்லாண்டு எந்த இடத்துலையும் இப்போ திருக்கல்யாணம் நடக்குதுன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னு பாடுங்கிறாங்கள்ல, பாடணும். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி குள்மின். ரெட்டை கவரி வீசணும், கவரி வீசணும். நல்ல காரியம்னா கவரின்னா தெரியுமில்ல, விசிறி. அது மான், அந்த கவரி மான், அதை வச்சு நீளமாக கட்டிடுவேன். அதை அப்படி கவரி வீசுவாங்க. அது கவரி மான், இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கவரி மானுடைய கவரியை எடுத்து வீசணும். யார் வீசணும்? சித்தியும் கௌரியும் பார்வதி, சித்தி, கௌரி, கங்கை எல்லாம் வந்து கவரி கொள்மின். எல்லாம் யாரெல்லாம் வர்றா பாருங்க, எவ்வளவு தெய்வீகமான சூழ்நிலை. அத்தன்னை யாரன்னம் ஆனை பாடி ஆடப்பொற்சுண்ணம் மேடி துண்ணாமே. அப்படி ஆடுறாங்க. அப்படி கையை மாற்றி உலக்க போடுறாங்க பாருங்கள். பல பேர் அப்படி போடுற போது ஆடுறாங்க, அவங்கள அறியாமல் ஆடுறாங்க. ஆடுற போது அத்தன்னை யாரன்னம் ஆனை பாடி, அந்த ஐயாரன் இருக்கான திருவையாறு பெருமான், அவனுடைய பெருமையை பாடி நாம் இப்போ இதை உலக்கையை போடுவோம். அப்படி உலக்கையை மட்டும் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்மளோட கிரைண்டர் போடுறோம், மிக்சி போடுறோம், அதுக்கு பல்லாண்டு பாடுங்க, தூவந்தீபம் வைங்க, மாலை சூட்டுங்க. நம்ம இதுவரை சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஏன்னா அது மிஷின், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம். அதையும் இதை போட்டால் இடிச்சிருது. மிக்சியில் கூட சத்தத்தில் இடிச்சு விடும். இப்போ நம்ம சொல்கிற இந்த 8 பொருளையும் மிக்சியில் போட்டால் 5 நிமிஷத்தில் ஆட்டி நம்ம கைக்கு தந்துடும். இப்போ நீங்கள் முறுக்கு கொண்டாடிய நம்ம சாப்பிட்றோம், முறுக்கை கடித்து சாப்பிட்றோம். அப்போ இருக்க ருசி மிக்சியில் போட்டுக்கிட்டு வந்தால் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். மிக்சியில் போட்டு கொண்டாடுறா, இந்த ருசியே அதில் இல்லைங்க. மிக்சியில் போட்டால்
அது ரசிக்கவே இல்லை. நீங்கள் எந்த பொருளையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சாப்பிட்றது அது ரசிக்காது. ஆனால் அதே பொருளை நீங்கள் இப்போ இந்த உலக்கை இவ்வளோ சூழ்நிலை வச்சு அதில் போட்டு பாருங்கள், நீங்கள் அதனுடைய ருசியை தனி, அதனுடைய மங்களமே தனி. அதனால் இவ்வளவு முன்னேற்பாட்டோடு அதை செய்கிறாங்க. அத்தன்னை யாரன் நம்ம ஆணைப்பாளி ஆடப்பொச்சுண்ணம் மேடித்தும் நாமே. இப்போ பிள்ளைய தூங்க போடணும், தொட்டிலில் போடுறோம், அதை ஆட்டுறோம். பிள்ளை உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டாமா, பாடுங்குது. ஆட்டினா அதை தூங்கலை, பாடு அப்படிங்குது. அம்மா பாடினோடனே அம்மா தூங்குறா. புள்ள தூங்குதோ தூங்கலையோ அம்மா தூங்கிடுறா. ஆனால் புள்ள தூங்கும், பாடணும், அது நல்ல பாட்டுக்களை பாடணும், அதை கேட்டுக்கிட்டே அது தூங்கணும். அதே மாதிரி இடிக்கிற போது கூட நல்ல விஷயத்த சொல்லி பாடி அந்த சூழ்நிலையை இடிக்கிறார்கள். பூவியல் வாசடை எம்பிராட்கு பொற்றிரிச்சுண்ணம் இடிக்க வேண்டும். நல்ல பூ அணிந்த சடையுடையவன் சிவருமான், அவனுக்கு இப்போ நம்ம சுண்ணம் இடிக்கலாம். மாவின் வடுவகிர் அன்ன கண்ணி வம்மின்கள் வந்துடன் பாடும் மீன்கள். மாவடு போன்ற கண்ணியுடைய பெண்களே பாருங்கள், நம்ம கண்ணுக்கு மாவடுவு உதாரணம் சொல்கிறேன். மாவடுவை பிளந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கண்ணுங்கிறேன். அப்போ எவ்வளோ இயற்கையை நுட்பமாக அறிஞ்சிருக்காங்க பார்த்திங்களா. மாவடுவை பிளந்த கண், மாவடு பகிரன்ன கண்ணி வம்மின்கள் வந்துடன் பாடும் மீன்கள். நீங்களும் வந்து பாடுங்க பெண்களே, பாடுங்கள். கூவுமின் தொண்டர் பூரம் நிலாமே குறிமின் தொழிமின் என் கோன் கூத்தன் தேவியும் தானும் முந்தெம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. தொண்டர்கள்லாம் அங்கேயும் புறம் நிலாமேன்னு அர்த்தம். அங்கேயும் நிற்கிறீங்களா தொண்டர்கள்? தொண்டர்கள்லாம் வாங்க, வந்து புறம் நிலாமேன்னு அர்த்தம். புறத்தில் நிற்காதீங்க, அங்கங்கே நிற்காதீங்க, எல்லாம் உள்ளே வாங்க, இடிக்கிற இடத்துக்கு வாங்க. இந்த கும்பாபிஷத்துக்கு மருந்து இடிக்கிறாவாங்க, அப்படி இடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்க இடிங்கம்பாங்க, எல்லோரும் போய் இடிப்பாங்க. அப்படி புறம் நிலாமே தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. சிவபெருமானும் வரணும், அவனோடு சேர்ந்து பார்வதியும் வரணும், அவங்க வந்து எங்கள் ஆளணும். அதுக்காகத்தான் நாங்கள் இதை இடிக்கிறோம். அதனால் எல்லோரும் வாங்க, கலந்துங்க, இடிங்க, பாடுங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடி எடுமின். கொடி எடுங்கள்ங்கிற இந்த பாருங்கள். இப்போ இன்றைக்கி சுதந்திர கொடி நம்ம ஏற்றியிருக்கோம் பாருங்கள், எல்லா சட்டையிலையும் சுதந்திர கொடி. ஏன் இன்றைக்கி இந்தியாவினுடைய 74வது சுதந்திர தினம் இன்றைக்கி நம்ம பண்ணுற போது பார்த்தா 74வது சுதந்திர தன்னைக்கு நம்ம இன்றைக்கி பாடுறோம். அப்போ அதுக்கு அடையாளம் எப்படி இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தருடைய சட்டையிலையும் சேலையிலையும் லவுக்கையிலையும் நம்ம கொடி போட்டிருக்கும் போது, கொடி ஏற்றிருக்கும் போது, கொடிக்கு அவ்வளோ மரியாதைங்க. பேத்தி கொண்டாந்து கொடுத்துட்டா இதை போடுங்க அப்படின்னு. அதனால் கொடி எடுமின் அப்படிங்கிற பாருங்க. சுதந்திரம்னா கொடி, குடியரசுனா கொடி. அதே மாதிரி அங்கே அதை இடிக்கிறாங்க. அது சாதாரணமான விஷயந்தான். நீராட்டு பொடி அது இப்போ கடையில் வாங்கி வந்தால் 10 ரூபாய்க்கு வாங்கி வந்தால் போதும். ஆனால் ஆண்டாள் பொடின்னு விற்கிறேன், அதுதான் இது. ஆனால் ஆண்டாள் பொடியில் இவ்வளோ இருக்காது. ஆண்டாள் பொடி மிஷினில் அடித்து அதை பாக்கெட் போட்டு படத்தை மட்டும் அழகாக போட்டு விற்றுப்படுறேன். இது இப்போ நம்ம பண்ணுற எந்த காரியமும் அதில் கிடையாது. ஆனால் கொடி எழுமின்கிறேன். எல்லோரும் கொடி ஏற்றுங்க. இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும். இந்திரனுடைய லோகத்தில் இருக்காதான் கற்பகம். கற்பகம் அந்த அந்த பூவை கொண்டாந்து, அந்த செடியை கொண்டாந்து நாட்டுங்கிறேன். கற்பகம் நாட்டி எங்கும் வெளிச்சூடர் வைத்து கொடி எடுமின். அப்படி சீரியல் லைட்டு மாதிரி விளக்கேற்றுங்க. நல்ல இப்போ கோயிலுக்கு போனால் சந்நிதியில் அந்த திருவாச்சி இருக்குது பாருங்கள், திருவாச்சியில் பூரா விளக்கேற்றிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா அந்த திருவாச்சி பூரா ஏற்றுனா பொண்ணு அந்த அழகே தனியாக இருக்கும். திருவாச்சி எல்லாம் இப்போ நம்ம கோயிலில் ஏற்றுறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு எண்ணெய் அவ்வளோ ஊற்றணும், டின்னாக ஊற்றணும், அதை ஒருத்தன் ஊற்றணும், அதுக்கு ஒருத்தன் திரி போடணும். அது ரொம்ப பெரிய வேலை. திரி போடுறது இருக்கே, அது ரொம்ப பெரிய வேலை. நீங்கள் அலங்கார தீபம் இருக்கும் 7, 9 அடுக்கு, அதை ஒருத்தனும் ஏற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏற்ற தெரியலை. நீங்கள் கீழே இருக்கிறது ஏற்றினா மேலே இருக்கிறது எரிய மாட்டேங்குது, மேலே இருக்கிறது ஏற்றினா கீழே இருக்க எரிஞ்சு முடிஞ்சு போகுது. அது தூக்குற போது 7க்கும் ஏற்றி போட்டு ஏற்றினா அதில் 2, 3 விளக்கத்தான் தெரியுது, பாக்கி தெரியறது இல்லை. அது 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 ஏற்றுறதுக்கே தெரியணுங்க. அலங்கார தீபம் ஏற்றுறதுக்கு தெரியணும். அலங்கார தீபம் ஏற்றுறதுக்கு தெரியலன்னா நம்ம அந்த வேலைக்கே போகக்கூடாது. சும்மா 10 தீபம் 5 தீபத்தோடு விட்டுறணும். அலங்கார தீபம் ஏற்றுறது ரொம்ப சிரமம். நீங்கள் இப்போ திருவையாறுலாம் போனால் 9 அடுக்கு அப்படி தூக்குவான்.
அப்படி தூக்கி காட்டுறாங்க. வீதியிலேருந்து பார்க்குற வரைக்கும் தெரியும், அவ்வளோ பேருக்கும் தெரியும். அவ்வளோ உயரமாக இருக்கும் தான். அதை தூக்குறதே கஷ்டம், அது ஏற்றுறது அதை விட கஷ்டம். அதை பார்த்தா மங்களகரமாக இருக்குங்க. அப்படியே அந்த ராஜகோபுரம் 9 அடுக்கு அந்த கோபுரம், அது மாதிரி இதுவும் 9 அடுக்கு அலங்கார தீபம். அதை காட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால தூபம் தீபங்களெல்லாம் ஏற்றுங்கள். இந்திரன் கற்பகத்தை கொண்டாந்து வைங்க, அதில் எழிற்கொடி எடுங்க, சுடர் கொடி ஏற்றுங்க, சுடர் இடணும் வைத்து கொடி எடுமின். அந்த இப்போ கோயிலில் திருவிழான்னா கொடி ஏற்றுறாங்க பாருங்கள். கொடி ஏற்றாமல் திருவிழா கிடையாது. இங்கே திருப்பொற்சின்னம் இடிக்கிறதுக்கே கொடி ஏற்றுங்கிறேன். அப்போ கொடி ஏற்றாமல் கிடையாது. இன்றைக்கி நம்ம சுதந்திரத்தன்னைக்கு முதல்ல கொடி ஏற்றணுங்க. முதல்ல கொடியை முதல்ல ஏற்றுறது கொடி தான், தெரியுதா? இன்றைக்கி செங்கோட்டையில் 8 மணிக்கெலாம் கொடி ஏற்றிட்டார்ல பிரதமர், கொடி ஏற்றி பேசுகிறார்ல, நல்லா கொடி எடுமின் அப்படிங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம், மங்களகரமானது மட்டுமல்ல, இதான் முறையானது. கொடி எடுமின். அந்தரர் கோனாயன் தன்பெருமான் ஆழியா நாதன் நல் வேலன் தாதை எந்தாரம் ஆளுமை ஆழ்கொழு நற்கு எய்ந்த பொற்சின்னம் இடித்தும் நாமே. நல்ல பொற்சின்னம் யாருக்கு? சிவருமானுக்கு, பார்வதிக்கு ஏற்றது. அதை வேலன் தாதைங்கிறேன். இங்கே வேலன் தாதைன்னா நல் வேலன் தாதை, வேலனுக்கு தந்தை. யாருக்கு? முருகனுக்கு தந்தை. சிவருமானுக்கு உரியது. சிவருமான முருகனுடைய தந்தைன்னு இங்கே சொல்கிறார், வேலன் தாதை. அந்தரர் கோன், அந்தர்னா தேவர்களுக்கெல்லாம் அவன்தான் தலைவன். அயன்தன் பெருமான், பிரம்மாவுக்கும் அவன்தான் மூத்தவன் தலைவன். அப்புறம் ஆழியான் தாதை, ஆழியான்னா திருமால், திருமாலுக்கும் அவன்தான் தந்தை. நல் வேலன் தாதை, வேலனுக்கும் அவன்தான் தாதை. அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சிவருமான் தான் பெருமாவன், பெரியவன். எந்தாரம் ஆளுமையாள் கொடு நற்கு எய்ந்த பொற்சுன்னம் இடித்தும் நாமே. என்னுடைய பராசக்தி பார்வதி, அவளுக்கு கணவன். அத்தகைய சிவருமானுக்குரிய பொற்சின்னத்தை இடிக்க வாருங்கள். காசணி மீன்கள் உலக்க எல்லாம் காம்பணி மீன்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி. காசணி மீன்கள் உலக்க எல்லாம், உலக்கைக்கெல்லாம் பூன் பிடிக்காமல் உலக்கை உபயோகப்படுத்த கூடாது. நீங்கள் இப்போ காப்பி கொண்டாடுறீங்கன்னா அதை வெறும் டம்ளரில் கொண்டாடக்கூடாது. அதை ஒரு சாசரில் வச்சு, கப்பன் சாசர்னு சொல்கிறேன், அதை ஒரு சாசரில் வச்சு கொண்டாடணும். அதான் முறை. கப்பும் கிடையாது, சாசனம் கிடையாது, 2 இருந்துச்சுன்னா 2 பேருக்கு கொடுத்துருவேன். அதில் ஒரு ஆளுக்கு கொடுக்குற போல 2 பேருக்கு கொடுத்துருவேன். கப்பன் சாசனம்னா சேர்ந்தே சொல்லுவாங்க. அது மாதிரி வட்டி கிண்ணி, இங்கே ரொம்ப பேர் ஒரு வட்டியில் தான் சாப்பிட்றாங்க, ஒரு வட்டியில் சாப்பிடவே விடாது. ஒரு வட்டி பக்கத்தில் கிண்ணி இருக்கணும், அதான் முறை. சும்மா நம்ம இப்போ எல்லாம் பார்த்தா பெரிய பிளேட் வச்சு போகிறேன், வட்டியும் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேட்டை வச்சுக்கிறேன், அதில் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றேன், அம்பளும் கலந்து போய். அது முறையில்லை. கறியெல்லாம் தனியாக கிண்ணியில் இருக்கணும், சோறு மட்டும்தான் வட்டியில் இருக்கணும். அதான் பழைய காலத்து மரபு. வட்டி கிண்ணின இப்போ எங்கேயாவது வெறும் வட்டி மட்டும் வைக்கிறான பாருங்கள், முறையில் வெறும் வட்டி மட்டும் வச்சா கிண்ணி எங்கேன்னு கேட்பேன். ஏன்னா வாங்குறதுக்கு, சீர் வாங்குறதுக்கு கிண்ணி எங்கேன்னு கேட்குறேன், சாப்பிட்றதுக்கு கேட்குறல. நான்லாம் வெறுமனை வட்டியில் சாப்பிட்றதே கிடையாது, கிண்ணி கொண்டாந்து வையின்ட்டுருவேன். எங்கே போனாலும் சரி, நான் வெறும் வட்டியில் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கு ஏதாவது கிண்ணி கொண்டாயா அப்படின்ட்டுருவேன். கிண்ணி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அதனால் காசணி மீன்கள் உலக்கையெல்லாம், உலக்கைன்னு இருந்தால் அதுக்கு பூன் பிடிக்கணும். பூன் பிடிக்காமல் உலக்கையே கிடையாது. பூன் இல்லைன்னு சும்மா ஆடிங்க, சும்மா குத்துங்க சார், சரியாக குத்தம் அப்படி குத்தப்படாது. குத்தினா அது பிச்சுக்கிட்டு வந்துடும், தெரியுதா? ஆனால் காசணி மீன்கள் உலக்கையெல்லாம் வெள்ளிப்பூன் அல்லது தங்கப்பூன். காம்பணி மீன்கள் கரை உரலை, உரலுக்கெல்லாம் பட்டாடை சுற்றுங்க, உரலுக்கு பட்டாடை சுற்று அப்படி. ஆமாம், இப்போ நீங்கள் நம்ம பிறந்தநாள் விழாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடம் வச்சுருப்பாங்க, அந்த குடத்துக்கெல்லாம் பட்டாடை சுற்றிருப்பா, பார்த்துருக்கீங்களா? குடத்துக்கெல்லாம் பட்டாடை. ஏன்னா ஆடை சுற்றணும், ஆடை சுற்றுறது தான் அதுக்கு முக்கியம். சுவாமின்னா சுவாமிக்கு ஆடை சுற்றுறா இல்லை, எவ்வளவு ஆடை சுற்றுறா. அதனால் ஆடை சுற்றுறது ரொம்ப முக்கியம். இப்போ பாலுக்கே ஆடை என்னென்னு சொல்கிறேன், பாலாடை, அது வேண்டாங்குது இது எல்லாம். அதில் தான் சத்தே இருக்குது. ஆடைங்கிறது மங்களம் மட்டுமில்லை, அதான் ரொம்ப உபயோகமானது. அதனால் உரலுக்கு பட்டாடை சுற்று, அந்த உலக்கைக்கு பூன் போடு அப்படிங்க. நேசமுடைய அடியவர்கள் என்று நிலாவுக என்று வாழ்த்தி. பக்கத்தில் அடியவர்கள்லாம் நின்று என்ன செய்யணும்? வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க அப்படி சொல்லணும், அப்படி வாழ்த்தணும். வாழ்த்த
தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் செம்பொற் கோயில் பாடி. தேசமெல்லாம் புகழ்கிற அந்த திரியகம்பன் அவனுடைய கோயில், அந்த கோயிலுடைய புகழை நம்ம பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. வினைங்கிறது என்னென்னா பாசம்தான் மலம், சரிதா? அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக களையணும். வயசாக பாசங்கள் குறையணும். இப்போ எனக்கு என்னாச்சுன்னா வயசாக பாசம் கூடி போச்சு. இந்த சின்னத்தையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட சுற்றி விட்டு அது என்னோட பேசி அதனோட விளையாடி இப்போ பாசம் கூடி போச்சு. இப்போ நமக்கு வயசு கூடி போச்சு. இப்போ வயசு மட்டும் இல்லை, பிறவியே கூடி போச்சு. இப்போ எனக்கு நான் ரொம்ப பாசத்தை குறைச்சிக்கிட்டே வந்தேன், இப்போ கூடி போச்சு. பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாம. வினை நீங்கணும், பிறவி நீங்கணும், அதை பறிக்கணும். கீரை பறிக்கிறோமில்ல. பழைய காலத்தில் நான்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது சமையல் பண்ணுறதுக்கு கறி சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எங்கள் தாயார் சொல்லுவாங்க, அந்த குப்பை கீரையில் கொஞ்சம் பறிச்சுட்டு விடாமா. வீட்டுக்கு தோட்டத்துக்கு போனால் குப்பை நிறைய கீரை இருக்குங்க, சும்மா கொட்டின குப்பை, அதில் இந்த அள்ளி கொட்டிருப்பா, அதில் கீரை முளைக்கும். அந்த கீரை குப்பை கீரைன்னு வேறு, அதை கொண்டாந்து அது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறீங்க. அந்த கீரையே பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதை கொண்டாந்து கொடுத்தா அதை கழுவி விட்டு அதை பொரியல் பண்ணுவாங்க, மசியல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீடு முளைக்கீரையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் குப்பைக்கீரை, தெரியுதா? ராமனுக்கு சீதை அந்த குப்பைக்கீரையை தான் அவிச்சு கொடுத்தாலாம் காட்டில். அது சொல்கிறாரு, அவளே சொல்கிறா, நான் சமைச்சு கொடுத்தனே இந்த கீரையெல்லாம், இப்போ யார் அவனுக்கு சாப்பாடு விடுவான்? நான் தான் என்ன கொண்டாந்து இங்கே ஜெயிலில் வச்சுட்டானே, அவன் இப்போ தனியாக இருக்கானே, இப்போ அவனுக்கு யார் இதெல்லாம் சமைச்சு கொடுப்பான்னு அவன் வருத்தப்படுறா, தெரியுதா? அதனால் குப்பைக்கீரை அவள் விசேஷமானது, பறிக்கணும். அதை பாச வினையை பறிக்கணும். குப்பைக்கீரையை பறிக்கிற மாதிரி வினையை பறிக்கணும். கீரை ரொம்ப எளிமையாக பறிக்க வரும், எளிமையாக. இப்போ நம்ம உடம்புல முடியெல்லாம் இருக்கால, தலையிலெல்லாம் முடி இருக்கா இல்லையா, இதை பறிக்க முடியுமா? தலையில் இருக்க முடியை பறிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், முடியாது. ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ள, அதை கைனால் எடுக்க வராது, பறிக்க வராது. அதை கட் பண்ணலாமே ஒழிய பறிக்க வராது. ஆனால் சமண மதத்தில் இந்த துறவு உண்ணுவார் பெண்கள் ஆண்கள்லாம், சின்ன 20 வயசு 18 வயசு 12 வயசில். அப்போ அவருடைய முதல் சடங்கு என்ன தெரியுமா? அந்த பெண்கள், இந்த பையங்க, அவன் உடம்புல தலையில் இருக்க முடியும் கையினாலே பறிக்கணுங்க, கையினால் பறிக்கணும். எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா அது? அது 4 பறிச்சோன்னே ஓடி போயிடுறாங்க சில பேர், எனக்கு துறவே வேண்டாம் ஐயா அப்படின்னு. ஏன்னா துறவுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதை பறிடாமல் அது ஒரு சடங்கு. உட்காந்துக்கிட்டு பறிப்பாங்க, அவங்களே சொந்தமாக பறிக்கணும். பாச வினையை பறித்து நின்று. இது இந்த குப்பைக்கீரையை பறிக்கிற மாதிரி வினையை ரொம்ப எளிமையாக பகவான் நமக்கு பறிச்சிருவார். நம்ம பறித்தா முடியாது, ஆனால் பகவான் பறித்தா ரொம்ப எளிமையாக பறிச்சிருவார். பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. நம்ம பாடி இந்த பொற்சுண்ணம் அடிப்போம். அருகெடுப்பாரையனும் அறியும் அன்று மற்றும் நோடமாறர் நறுமுறு தேவர்கணங்களெல்லாம் நம்மிற்பின் பிள்ளது எடுக்க ஒட்டோம். அருகு வச்சுருப்பா. அருகுன்னா அருகு அந்த புல் இருக்குது பாருங்கள், அருகம்புல் ரொம்ப விசேஷமான புல். புல்லுலேயே ரொம்ப விசேஷம் அருகம்புல். எவ்வளோ புல் இருக்குது, எவ்வளோ புல் இருந்தாலும் அருகம்புல் தான் ரொம்ப விசேஷம். அது விநாயகருக்கு உரிய மாலையாக போடுவாங்க கட்டி, சிவபெருமானுக்கு அது உரிய மாலை அருகு. அதனால் இப்போ அருகெடுப்பாராயனும் அறியும், அருகு அங்கே பக்கத்தில் இருக்குது, அது அயன் அந்த அருகு எடுத்து சாமிக்கு போடுவார். அயனும் அறியும் திருமால் எடுப்பார் போடுவார். அன்றி மற்ற இந்திரனோட மாற, அப்புறம் இந்திரன் வருவேன், அவனும் போடுவேன். அவங்களாம் பெரியவங்க தெரியுமா? மற்ற அமரர் தேவர்கள்லாம் வந்து அவளை பின்பற்றி நறுமுறு தேவர் கணங்களெல்லாம், தேவகணங்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து அங்கே இருக்க அருகு எடுத்து சாமிக்கு போடுவான். அவனை விட்டுறாதீங்களா, அந்த தேவர்களை விட்டுறாத, நம்ம தான் முதல்ல போடணும். இந்த அபிஷேகம் பண்ணுற போது, சதாபிஷேகம் அதெல்லாம் பண்ணுற போது, மணி விழா நடக்கிற போது பெரியவளை கூப்பிட்டு முதல்ல அபிஷேகம் பண்ண சொல்லுவாள். பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க தான் முதல்ல அபிஷேகம். சும்மா யாரும் ஐயர் பண்ணதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அவங்க பங்காளிகளில் அவங்க ஐயாக்கு வீட்டில் யார் ரொம்ப வயசானவங்களோ அவங்க தான் புருஷன் முண்டாட்டியமாக இருந்து அபிஷேகம் பண்ணணும். அதான் முறை. சில பேர் முறை தெரியாமல் பண்ணுவேன், முறை அதான். அப்படி அபிஷேகம்
பண்ணணும். அன்றைக்கி நம்ம இதில் நீங்கள் தான் பெரியவங்க, அன்றைக்கி வந்திருந்தால, அதனால் நீங்கள் தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணீங்க. அன்றைக்கி வந்தால் நீங்கள் தான் வயசானவங்க, அதனால் நீங்களும் புருஷன் முன்னாடி வந்திருந்தீங்க. நீங்கள் தான் இந்த வருஷம் நம்ம விழாவில் 85க்கு அபிஷேகம் பண்ணீங்க. அது முறை. சில பேருக்கு முறை தெரியறதில்ல. அதனால் அப்படி முறையாக பண்ணணும். நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற் பின் வல்லது எடுக்க விட்டோங்கிறாரு. நமக்கு பின்னால் தான்ப்பா அவங்களாம் எடுக்கணும். இதுதான் நமக்கு பின்னால் தான் அவங்க எடுக்கணும். இப்போ யாராவது சின்ன பையன் வந்து எடுத்து ஊற்றுனா தம்பி அடுத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, கொஞ்சம் தள்ளி வா, அவங்க பெரியவங்களாம் ஊற்றுட்டோம் அப்படி சொல்கிறா மத்தியில. அதனால் இந்த உலக்கையை எடுத்து இடிக்கிறது, அந்த சடங்களை செய்கிறது, அருகெடுத்து போடுறது, இதெல்லாம் பெரியவங்க தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க. நம்மிற் பின்பல்ல அதை எடுக்க விட்டு தேவர்கள்லாம் அவங்க தேவராக இருந்தால் அப்புறம் வரட்டும் அமரர்கள்லாம். நம்ம தான் முதல்ல எப்படி இந்த அருகெடுத்து போடணும். போட்டு செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்மற்கோயில் பாடி, செம்மற்கோயில் இவனுடைய கோயில், அந்த ஏகம்பனுடைய அந்த கோயிலை பாடி, முருவல் செவ்வாயினின் முக்கண்ணப்பற்கு ஆடப்பொச்சுண்ணம் இடித்தும் நாமே, முக்கண்களை உடைய சிவருமான் அவனுடைய பெருமையை பாடி நம்ம ஆடி நம்ம இதை இடிப்போம். இடிக்கிறோம் சும்மா இடிக்கல, பாடணும், ஆடணும், அது சிறப்பெல்லாம் சொல்லிக்கொண்டு அதை இடிக்கணும். இடிக்கிறார்கள். உலக்கை பல ஓச்சுவார் பெரியர், உலக்கை பல ஓச்சுவார் பெரிய. அப்போ எத்தனை உலக்க? உரல் ஒன்று தான், கவனிங்க, உரல் ஒன்று தான், ஆனால் உலக்க பல. எவ்வளோ சில இடங்கள் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பிளேட்டில் கொண்டாந்து வச்சுங்க, 10 பேர் சுற்றி உட்காந்துருக்கேன், சாப்பிடுங்கம்மே, எல்லோரும் ஏற்ற எடுத்து சாப்பிடுவேன். 10 பேர் சுற்றி உட்காந்து டேபிளை சுற்றி உட்காந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறத 10 பேர் சாப்பிடுவேன். இப்படி ஒரு நாகரிகம் இருக்குது. அது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பேருக்கு அது பிடிக்காது. எல்லோரும் கை வச்சு சாப்பிட்றதுங்கிறது சரியாக வரும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ அங்கே லண்டனுக்கு போயிருந்தார். அப்போ போயிருக்கும்போது பிளேட்டில் கொண்டாந்து வச்சான் பலகாரங்கள்லாம் வச்சுட்டு ஃபோர்க்கெல்லாம் வச்சுருந்தேன். அந்த ஃபோர்க்னால் முள், அதில் எடுத்து தொட்டு அதை பிடிச்ச கையில் வரும், அதை சாப்பிடும், வாய்க்குள்ள வச்சுக்கிறது. அப்போ சர்ச்சில் கேட்டாராம், இவர் கைனாலே எடுத்து சாப்பிட்டாராம். இவர் கைனாலே சாப்பிட்ருக்கார் ராதாகிருஷ்ணன். அவர் சர்ச்சில் கேட்டாராம், என்னையா கைனால் சாப்பிட்ற, கைனால் சாப்பிட்றது நம்ம அழுக்கு இல்லையா அப்படின்னா. அவர் சொன்னால், நான் என் கையிலாம் சாப்பிட்றேன்னாராம். என் கை ஒன்று அழுக்க இல்லை, இந்த ஃபோர்க்கை விட என் கை சுத்தமானது தானே. ஃபோர்க்கு கூட எப்படி இருக்கும், எவன் சாப்பிட்ட ஃபோர்க்கோ, இது என் கை, என் சொந்த கை தானே, அதனால் இது எல்லாத்தையும் விட இதான் சுத்தம்னாராம். அதனால் அவரே அடங்கிட்டாராம். சர்ச்சில் எப்போதும் வேடிக்கையாக பேசுவார். அவருக்கு இவர் இந்த பதில் சொன்னோடனே, நான் என் கையில் ஏன் சாப்பிட்றேன், இன்னொருத்த கையில் சாப்பிடல அப்படின்னாராம். அதனால் சுத்தங்கிறது ஒன்று உண்டு. அதனால் உலக்கை பல ஓச்சுவார் பெரிய. சுத்தமான உலக்கை, சுத்தமான உரல், சுத்தமான கைகள், ஆனால் ஓச்சுற கைகள் பல. உலக்கை பல ஓச்சுவார் பெரிய, உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து. உலகமெல்லாம் உரலாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இடிக்கிறாங்க. உரல் என்ன இருக்குன்னா, சாதாரண சின்ன உரலில், அது உலகத்துக்கெல்லாம் ஏற்ற ஒரு பெரிய விரிந்த உரல். அந்த உரலில் கலக்க அடியவர் வந்து நின்று. இப்போ கலக்க வந்து நின்று அடிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன 6 அடி தள்ளி நிற்கிறேன் இப்போ சொல்கிறான்ல. இப்போ செங்கோட்டையில் பார்த்தா அவர் பேசுகிறாரு, எல்லாம் தள்ளி உட்காந்துருக்கேன், 6 அடிக்கு 6 அடி. அந்த கடைசி வரைக்கும் 6 அடிக்கு ஒருத்தவங்க 4000 பேர் தான் மொத்தம் 20,000 பேர் 30,000 பேர் வருவேன். இங்கே 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூடுவேன். இப்போ மொத்தமே 4,000 பேருக்கு தான் அழைப்பு. அவனுக்கு 6 அடிக்கு போட்டு ஒரு ரவுண்டை போட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சு, அதை பார்த்தா மீட்டிங் மாதிரி இது இல்லை, எல்லாம் தூங்குறேன். கலக்க அடியே அவர் வந்து நின்று காண உலகங்கள் போதாதென்றே. உலகம் பத்தாது. நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருகனை பாடியே மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாம். நான்மலர் பாதங்கள்ங்கிறேன். நான்மலர்லாம் அப்போ பூத்த பூ, அப்போ அன்றலந்த தாமரைங்கிறான் பாருங்க. அப்போ பூத்த பூவுக்கு நான்மலர்னு பேர். எப்போவுமே நம்ம சாமிக்கு எந்த பூவை போடணும் தெரியுமா? அப்போ பறித்த பூவை தான் போடணும். எப்போவோ பறித்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கொண்டாந்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம சாப்பிட்ற பாலும் அப்படித்தான், நம்ம சாப்பிட்ற காய்கறிகளும் அப்படித்தான், நம்ம சாமிக்கு போடுற பூவும் அப்படித்தான். எப்போவோ பறித்தது, எங்கேயோ பறித்தது, எப்படியோ வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜிலேயே வருது. அம்பளும் ஃப்ரிட்ஜிலேயே நடக்குதுங்க. நான்மலர் பாதங்கள் சூடத்தந்த அப்போ பறித்த பூ அது மாதிரி இருக்கு அவனுடைய திருவடி பூவடி. அதை நமக்கு சூடிக்கிறதுக்கு தர்றேன் அவனுடைய
மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. மலைக்கு மருகனை இமவானுடைய மருகன் அல்லவாவே, மருமகன் அல்லவா சிவருமான். இமவானுடைய மருகனை சிவருமானை நாம் பாடுவோம். சூடகம் தோல்வளை ஆற்ப ஆற்ப. இது நடனம் ஆடிக்கிட்டே ஆடுறது. அப்படி ஆடுற போது, நடனம் ஆடுற போது என்னெல்லாம் ஆடுதான், எல்லாம் இடிக்கிறாங்கல்ல, இடிக்கிறோர் நடனம் ஆடிக்கிட்டே இடிக்கிறாங்க. அப்போ எதெல்லாம் ஆடுது பாருங்கள். சூடகம் தோல்வளை ஆற்ப ஆற்ப, தொண்டர் குழாம் எழுந்து ஆற்ப ஆற்ப, நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப, நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப, பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கின நீங்கள் பர் அவரனுக்கு, ஆடக மாமலை அன்னகோவுக்கு, ஆடப்பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. நல்ல டான்ஸ் நடக்குது. அதை அப்படியே வர்ணிக்கிறாரு. சூடகம் தோல்வளை ஆற்ப ஆற்ப. பெண்கள் தானே இடிக்கிறாங்க. சூடகம்னா ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியறதில்ல, தெரியுதா? இப்போ நான் வச்சுருக்க ஒரு புத்தகத்தில் சூடகங்களுக்கு அர்த்தம் சொல்லலை. சூடகம்னு ஒரு அது என்னென்னா, பெண்கள் அணிஞ்சுக்குவாங்களாம். இந்த இப்போ வளையல்லாம் என்ன தெரியுமா, இந்த மணிக்கட்டுக்கு பாருங்கள், இந்த மணிக்கட்டை தாண்டி போடுறதுக்கு பேர் வளையல்னு பேர். மணிக்கட்டை தாண்டி, அதான் போட்டு விட்றான் பாருங்க, போட்டு விட்ற உள்ளே வந்துடணும், மணிக்கட்டை தாண்டிடணும். மணிக்கட்டை தாண்டலைன்னா வளையல் இல்லை, தெரியுதா? மணிக்கட்டை தாண்டலைன்னா அதுக்கு பேர் சூடகம்னு பேர், தெரியுதா? மணிக்கட்டை தாண்டலைன்னா அதுக்கு பேர் சூடகம். மணிக்கட்டை தாண்டிட்டா வளையல். இதான் பழைய காலத்தில் வித்தியாசம். அந்த காலத்தில் சொல்லுவேன், சூடகம் முன்கையில் வாழ்வலை கண்டிரு தோல்வலை நின்றாட. இது அந்த காலத்தில் குற்றால குறவஞ்சி பெண்கள் ஆடுறாங்களாம். சூடகம் முன்கையில்னு சொல்லுவேன். அது விளக்க செல்ஃப் எக்ஸ்பிளைனிங் லைன்னு சொல்லுவேன், தானே விளக்கக்கூடிய வரி. சூடகம் முன்கையில்னு அப்படின்னு அர்த்தம். சூடகத்தை அந்த மணிக்கட்டுக்கு முன்னால் அணிஞ்சிக்கிறது. சூடகம் முன்கையில் வாழ்வலை கண்டிரு தோல்வலை நின்ற. வாழ்வலை, வால்னா சங்கில் அறுக்கிறது வளைன்னு பேர். அதை பின்னால் போட்டுக்கிறது. அந்த மணிக்கட்டுக்கு பின்னால் போட்டுக்கிட்டால் வளையல், முன்னால் போட்டால் சூடகம், அதுக்கு மேலே தோல்வலை, தோளில் 2 வலை போட்டுக்குவாங்க வளையல். எல்லாம் ஆடுதான். சூடகம் ஆடுதான், வலை ஆடுதான், தோல்வலை ஆடுதான். அப்படியா ஆடுறது அந்த காலத்தில் நாடகம். சூடகம் தோல்வலை ஆற்ப ஆற்ப. சூடகமும் ஆர்க்குது, சத்தம் போடுது. அப்படின்னா சில கல சத்தம் கேட்குது. இவங்க ஆட ஆட, தோல்வலையும் ஆட ஆட, தொண்டர் கூடாம் எழுந்து ஆற்ப ஆற்ப. இவர்கள் ஆட ஆட அங்கே இருக்க தொண்டர்லாம் சேர்ந்து ஆடுகிறார். நீங்கள் இந்த நம்ம பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவருடைய இடத்துக்கு ஜனங்கள்லாம் போகிறாங்க. 1,00,000 பேர் 2,00,000 பேர் சிவராத்திரி அன்னைக்கு. அவர் ஆடுறாரு, 2,00,000 பேர் ஆடுறேன். அவர் மேடையில் நின்று ஆடுறாரு, 2,00,000 பேர் எந்திரிச்சுன்னு ஆடுறேன். அதை டிவியில் காட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அது இந்த ஆர்வங்கிறது கண்டேஜியஸ்ன்னு என்ன, தொற்று நோய். இப்போ கொரோனா தொற்று நோய்ங்கிற பாருங்க, ஒருத்தர் மூச்சு விட்டாலே அடுத்தவங்களுக்கு வந்துருங்க, தொற்று நோய்ங்கிற. அதே மாதிரி கண்டேஜியஸ் எது, ஆர்வம். ஒருத்தருடைய ஆர்வம் இன்னொருத்தருக்கு தொற்றிக்கொள்ளும். ஒருத்தன் ஆடினா இன்னொருத்தன் ஆடுவேன், ஒருத்தன் பாடினா இன்னொருத்தன் பாடுவேன், ஒருத்தன் தாளம் போட்டால் இன்னொருத்தன் தாளம் போடுவேன். அப்படி சொல்கிறேன். சூடகம் தோல்வலை ஆற்ப ஆற்ப, தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்பார். தொண்டர் குழாம் ஆர்ப்பன்னு சொல்லலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. தலைவர்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்தை போராட்ட காலத்தை சுதந்திரத்துக்காக போராடினாங்களே, வந்தே மாதரம் அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்லுவார். 50 பேரும் சேர்ந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படி சொல்லுவேன். தொண்டர்கள் சொல்லணும். தொண்டர்கள் சொன்னதுனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு, தெரியுதா? தொண்டர்கள் வந்தே மாதரம் சொல்லலைன்னா வந்திருக்காது. அவசியம் பிடிப்பேன், என்ன வந்தே மாதரம் நீ தான் வந்தே மாதரமா அப்படிமே. அந்த ஜட்ஜு கேட்பேன், நீ தான் வந்தே மாதரமா அப்படிமே. 50 பேரும் வந்தே மாதரமே கத்தேன். வந்தே மாதரம்னா தாய்க்கு வணக்கம்னு அர்த்தம். அதை சொல்லித்தான் அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்கினார்கள். தொண்டர் கூடாமல் எழுந்து ஆற்ப ஆற்ப. அவங்களும் சத்தம் போடுறாங்க தொண்டர்கள். நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப, நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப. நாட்டு மக்களை தான் சேர்ந்து நம்ம சந்தோஷமாகவும் பாடுகிறார்கள், நம்ம கேலியாகவும் பாடுகிறார்கள். நாமும் அவர்களை கேலி செய்து பாடுகிறோம். அவங்க அப்படியே ரிட்டார்ட் பண்ணுறது, அவங்க எப்படி நமக்கு உணர்ச்சியை கொடுக்குறார்களோ அப்படி நாமும் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அப்படியாக நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப, பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பர் அவரனுக்கு. பாடகம்னா பாதத்தில் அணிந்திருக்க சிலம்பு, அந்த சிலம்பு ஆர்க்குது. மேலே இருக்கிற கையில் இருக்கிற வளையல் ஆடுது,
தோல் விளை ஆடுது, தொண்டர்கள் ஆடுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க, பாடகமும் பாதத்தில் இருக்கிற சிலமும் ஆடுது. பங்கினங்கள் பார் அவரனுக்கு ஆடக மாமலை அன்னகோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாம. அப்படி நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவருமானுக்கு அவன் நீராடுவதற்கு நாம் இப்பொழுது பொற்சுண்ணத்தை இடிப்போம். வாழ்த்தடங்கண்மள மங்கை நன்றியே வரிவேலை ஆற்றவன் கொங்கை பொங்க. பெண்களே, வாழ்த்தடங்கண் மங்கை மல்லியன், அழகான கண்களை உடைய பெண்களே, வாருங்கள், ஆடுங்கள். தோல் திரு முண்டம் தூதைந்திலங்க சொத்தம்பேரான் என்று சொல்லி சொல்லி. இந்த தலை முண்டம் எல்லாம் ஆடணும். இந்த உடம்புக்கு பேர் முண்டம்னு பேர், தெரியுதா? தலை இல்லைன்னா முண்டம்னு பேர், தெரிஞ்சுங்க. முண்டம்னு சொன்னால் அது எதை குறிக்கும்னா தலை இல்லாத உடம்புக்கு தான் முண்டம். வாத்தியாருக்கும் தான் டேய் முண்டாங்களா அப்படிம்பாரு. முண்டம்னா என்ன அர்த்தம்? தலை இல்லாத உடம்புன்னு அர்த்தம். அப்போ தோல் திரு முண்டம் தூத இந்தியிலங்க, தோல் அதில் இந்த முண்டம் அப்புறம் தலை எல்லாம் ஆடுது. சோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி எம்முடைய எங்கள் தலைவன் எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர் பாதங்காட்டி. அவனுடைய மலர் பாதம் இருக்கே, அன்னைக்கு பூத்த பூ மாதிரி உள்ள பாதம். ஞாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. நான் எதில் சேர்ந்துவேன், நாயை விட கடையன், நாயக்கடையன்னு தன்னை அடிக்கடி சொல்லிக்குவார். சொல்ல நாயை விட கடைப்பட்ட நம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. எத்தனை விதமாக வந்தேன், எவ்வளோ வண்ணங்கள், எத்தனை முறைகளில் அவன் வந்தேன், வந்து நம்மளை ஆட்கொண்டானே. அதை நம்ம சொல்லி சொல்லி சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம வரவேற்பாங்க. இந்த வரவேற்றதை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நான் போனேன், ஒருத்தராக வாங்கினாங்க, எல்லோரும் வாங்கினாங்க. இந்த நகரத்தார் வீட்டில் சாப்பாட்டுக்கு போகிறது ஒருத்தர் வெளிப்பக்கத்து ஆளுக்கு வந்தாலும் சொல்ல, சார் 2 இலைக்கு ஒரு ஆள் நகரத்தார் நின்றுக்கிட்டு வாங்கன்னு உட்கார சொல்லி எங்களுக்கு சாப்பாடு ஓட்டு, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, 2 இலைக்கு ஒரு ஆள் இன்னும் எங்களை வரவேற்று உபச்சாரம் பண்ணாங்களே. இது எங்களால் மறக்க முடியாது. எத்தனை பலாரம், மே வரிசையெல்லாம் ஒரு பலாரம், கீழ் வரிசையெல்லாம் ஒரு பலாரம், அப்படி சொல்லி 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 சந்தோஷப்படுவார். இந்த வரவேற்பு என்பது திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி சந்தோஷப்பட வேண்டியது. ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. சிவருமான் நம்மளை ஆட்கொண்ட, அவன் எத்தனை விதமாக வந்தேன், எப்படியெல்லாம் நம்ம ஆட்கொண்ட, அது சொல்லி சொல்லி வண்ணங்கள்லாம் சிறப்புகள் சொல்லி சொல்லி பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாம் ஆடிக்கொண்டு பொற்சுண்ணம் இடிப்போம். வையகமெல்லாம் ஊரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி. ஜனங்கள் நிறைய வந்தாச்சு, தொண்டர்கள் நிறைய வந்தாச்சு, தேவர்கள் நிறைய வந்தாச்சு. அப்போ உலக்க பத்தாது, அந்த உரலும் பத்தாது. அதனால் உரல் என்ன, வையகமெல்லாம் உரலதாக, பூமியே உரலாம், வையகமெல்லாம் உரலதாங்க. இப்போ சில கோயிலில் நீங்கள் படைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? படைக்கிறவங்க நம்மளாம் இலை போட்டு படைப்போம், அதில் சாப்பிடுவோம். சில கோயிலில் மண்ணிலேயே சோத்தை போட்டு சாப்பிடுவா, பார்த்துருக்கீங்களா? மண்ணிலேயே போடுவோம். அதான் வையகமெல்லாம் உரலதாக, வையகமே உரல். மாமேறு என்னும் உலக்கை நாட்டி, மேரு மலை இதுதான் கைலாசம், அதையே உலக்கையாக வைக்கிறது. இப்போ அப்படி தானே மேரு இருக்குது, வையகமெல்லாம் உரல் தானே. பூமிங்கிற உரலில் அந்த மாமேரு அதுதான் உலகத்திலே உயர்ந்த மலை கைலாசம் தான். 20,000 அடிக்கு போய் அதுக்கு மேலே 3000 அடி மலை, அதான் கைலாசம். அதை உலக்கை நாட்டி நெய்யனும் மஞ்சள் நிறைய கட்டி. மஞ்சள் தான் இடிக்கிறோம். மஞ்சள் தான் முக்கியமான பொருள். 8 பொருள் சேர்ந்தாலும் அதில் முக்கியமான பொருள் இது மஞ்சள். அதை மெய்யனும் மஞ்சள்ங்கிறார். வாய்மை, உண்மை. பகவானுக்கு சிவருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன? உண்மை. அதான் பொய்யை விட்டு அப்படி சொல்கிறாரு. பொய்யை விட்டவன் அவனுக்கு பேர் தெரியுதா? போவோம் காலம் வந்ததுகான் பொய் விட்டுடையான் கடல் புகவே. பகவான் எதை விட்டவர்? பொய்யை விட்டவர். அப்போ அவன் மெய், அவன் தான் மெய் தான் பகவான். நம்மெல்லாம் பொய், ஆனால் நம்ம உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு நாளைக்கு பொய்யா போயிடும். ஒரு நாளைக்கு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் மெய்யாத்தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு செகண்டில் பொய்யா போய், ஐயோ இப்படி போட்டு பொய்யா விட்டுட்டு போயிட்டாங்களே, நல்லா இருந்தாங்களே, நல்லா போய்த்தாங்களேன்னு கத்திரம் பாருங்க. அதான் ஒரு செகண்டில் பொய்யா போயிடும். அவன் தான் மெய். அவன் என்னைக்கு இருப்பேன்? மெய்யனும் மஞ்சள் நிறைய ஆட்டி. மஞ்சள், அதனால தான் மஞ்சளுக்கு ஏன் மகத்துவம்னா அது மெய்.
மஞ்சள் வந்து மெய். அதனால தான் பெண்ணுக்கே மஞ்சள்னு பேர், புருஷனுக்கு மஞ்சள்னு பேர். மஞ்சள்னு பாடுறா பற்றியில் நீங்கள் தாலாட்டிலலாம் பாடுவாங்க, ஒப்பரெலாம் பாடுவாங்க, மஞ்சள்னு எங்கள் மஞ்சள்னு போடுவாங்க. மஞ்சள்ங்கிறது புருஷன், அப்போ மஞ்சள்ங்கிறது யார்? பொண்ணு, பொண்டாட்டி. மஞ்சள்ங்கிறது பெண்களை குறிக்கும். அது மஞ்சளை குறிக்குதுன்னா பெண்களை குறிக்கும், அது மங்களம். அதனால தான் கணவனை மஞ்சள்னு சொல்கிறது. அதனால தான் அவங்க படுக்கிற படுக்கைக்கு மஞ்சம்னு பேர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி பேர் வச்சுருக்காங்க பற்றில? மஞ்சம், அதில் மஞ்சள், அதில் மஞ்சள். மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி. நம்ம மெய்ங்கிறது தான் அவனுடைய கொள்கை. சிவருமானுடைய கொள்கை என்ன? மெய். அதை நிறைய அட்டி, நிறைய போடணும். மஞ்சளை நிறைய போட்டு மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி. இது வந்துடா முதல்ல தென்னன் பெருந்துரையான். மண்ணும் உத்தரகோஷம் அங்கேங்கிற போது சொல்லியிருக்கேன், தென்னன் பெருந்துரையான். அப்படித்தான், தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி. இந்த உலக்கையை போடும்போது முதல்ல வழக்கையில் தான் போடணும். முதல்ல வழக்கை தான் போடணும், அப்புறம் தான் இடக்க போடணும். எதாக இருந்தாலும் வழக்கை. சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்டே முதல்ல வரும். முதல்ல எது வரணும்? வழக்கை தான். செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆடப்பொற்சுண்ணாமை இடித்துண்ணாமை. தில்லை வாணன், தில்லையில் இருக்கிறவன். இப்போ நம்ம இது எங்கே இடிக்கிறாங்க? கட்சியில், காஞ்சிபுரத்தில், அங்கே சிவன் கோயிலில், ஏகம்பன் கோயிலில் அவனுடைய புகழை பாடி இடிக்கிறாங்க. ஆனால் பெருந்துரையை பாடுங்கிறாரு, தில்லையை பாடுங்கிறாரு. அங்கேயெல்லாம் சிவருமான் வச்சிருக்கக்கூடிய இடம். ஆடப்பொற்சுண்ணாமை இடித்துண்ணாமை முத்தணி கொங்கைகள் ஆட. அந்த நடனம் நடக்குது, இது ஒரு டான்ஸு. அப்போ யாரெல்லாம் எப்படிலாம் ஆடுறாங்க பாருங்கள். ரெண்டு பக்கமும் உலக்க வச்சுருக்காங்க, ரெண்டு கையினாலே மாற்றி மாற்றி போடுறாங்க. ரெண்டு கையும் எடுக்கிற போது ஆட்டம் வந்துடும் அல்லவா? வாயை திறந்தா பாட்டு, கையை தூக்குனா ஆட்டம், அது காலம் ஓச்சுன்னா பெரிய ஆட்டம். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மைகூடல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவானோடும் ஆட ஆட செங்கையற் கண்பனி ஆட ஆட பித்தம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்பொற்சுண்ணாமை இடித்தும் நாமை. அருமையான பாட்டு. அப்படி ஆடுறாங்களாம். அப்படி ஆடுற முத்தணி கொங்கைகள் ஆட ஆட உடம்பே ஆடுது. மைகுழல் வண்டினம் ஆட ஆட, குழலில் வண்டு மொய்க்குது, அது ஒரு பக்கம் ஆடுதான். இவன் ஆடுற போது அந்த வண்டுகள் தான் ஆடுதான். சித்தம் சிவனோடும் ஆட ஆட நம்ம மனம் அது சிவனோடு சேர்ந்து ஆடுதான். சிவன் ஆடுறான்ல, சிவன் ஆடாத நாள் கிடையாது. நடராஜா தில்லையில் அவன் ஒரு பக்கம் ஆடுறான், அவனோடு சேர்ந்து நம்ம மனமும் சேர்ந்து ஆடு. சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட. கண்ணு அது ஒரு பக்கம் ஆடுது. ஏன்னா ரெண்டு பக்கம் போகணும்ல. கண் ஆடலைன்னா பிரயோஜனம் இல்லை, தெரியுதா? செங்கையர் கண்பனி ஆட ஆட பித்தம்பிரானோடும் ஆட ஆட. பிரான் சிவருமான் நம்மளே அவன் பித்து பிடிச்சிருக்கேன், நம்மளுக்கும் பித்து பிடிச்சி போச்சு அதோடு சேர்ந்து. அதனால் பித்தா பெரியசூடின்னு பாடுறோம்ல. பித்தம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட. ரொம்ப முக்கியம் இதான், பிறவி பிறரோடும் ஆட ஆட. பிறவி ஆடுதான் நமக்கு. நம்ம ஆட ஆட எல்லாம் ஆட ஆட என்னது? பிறவி ஆடு. பிறவி நம்முடைய பிறவி மட்டும் ஆடலை, பிறரோடும்னு மற்றவன் வந்திருக்கான் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கலந்துக்கிறதுக்கு. அவன் பிறவியும் ஆடுதான். ஏன் ஆடுது? அவன் அதில் கலந்துக்கிறான் பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கோம், இந்த வேள்வி, இது ஒரு வேள்வி. இந்த வேள்வி செய்கிறனால, திருவாசகம் படிக்கிறதுனால நம்மளுடைய பிறவி போயிடும்னு சொல்லுவோம். பிறவி போனால் நம்ம மட்டும் முடியும், கேட்குறவங்களுக்கும் பிறவி போயிடும், இது நடத்துகிறவங்களுக்கும் பிறவி போயிடும். இது யாரெல்லாம் கேட்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிறவி போயிடும். அதான் அதனுடைய பலன். தெரியுதா? இதுக்கு பலசுருதின்னு சொல்லுவார். இதுக்கு பேர் என்ன? பலசுருதி. பலசுருதி, சுருதினா வேதம். பலத்தை சொல்லக்கூடிய, நம்ம ஒரு காரியம் செஞ்சால் அதனுடைய பலத்தை சொல்லக்கூடிய, பலனை சொல்லக்கூடிய சுருதினா வேதம் அர்த்தம். இதான் பலசுருதி. இந்த பாட்டுக்கே பலசுருதி. இதை பலசுருதினா ரொம்ப பேருக்கு தெரியுதில்லை. எந்த பாட்டு எழுதினாலும் அந்த பலனை சொல்லிடுவாங்க. அந்த பலன் நமக்கு கிடைக்கணும். இதில் பலன் சொல்லியிருக்காரு பாருங்கள். என்ன பலன் சொல்லியிருக்காரு? பிறவி பிறரோடும் ஆட ஆட. அதான் பலசுருதி. தெரிஞ்சுங்க. இவ்வளவு பாட்டு, இவ்வளோ வரியில் இந்த ஒரு வரி தான் பலன். இதுதான் பலசுருதின்னு சொல்லுது. பலசுருதின்னு அர்த்தம் பலத்தை தருகின்ற வேதம்னு அர்த்தம். சுருதின்னு பிறவி பிறரோடும் ஆட ஆட. நம்மெல்லாம் எல்லாரும் ஆடினது முக்கியம் இல்லை, பாடினது முக்கியம் இல்லை,
உலக்கை அடித்தது முக்கியமில்லை, அந்த நீராட்டுக்காக அந்த பொருளை சேகரித்தது முக்கியமில்லை. ஆனால் பிறவி ஆடுது. நம்ம ஆடினனால என்ன ஆகுது? இப்போ பிறவி பிறரோடும் ஆட இந்த பிள்ளைகள் சரியில்லைன்னா அப்பங்க போங்கடா, உங்களால் என் மானமே போச்சுமே, உங்களால் என் மானம் போச்சுமே. தெரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தன் பண்ணுற தப்பு இவனுக்கு மானம் போயிடும். தெரியுதா? அதனால் மானம் போகிறது. ஒன்றால் எனக்கு புகழ் வந்துதுரா அப்படிங்கிறான்ல. ஒருத்தன் சீர காரியத்தினால புகழும் வரும், இகழும் வரும். இப்போ நம்ம சீர காரியத்தினால எல்லாருக்கும் என்ன கிடைக்கிது? பிறவி பிறரோடும் ஆட ஆட. எல்லாருக்குமே பிறவி ஆடிடுச்சு, ஆடிப்போச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆடிப்போச்சுன்னா முடிஞ்சு. இப்போ இந்த மாத்தைக்கே ஆடி மாதம்னு பேர். இந்த நாளையோட முடியுது ஆடி மாதம் அப்படின்னா அர்த்தம். நம்ம பிறவியெல்லாம் ஆடிப்போச்சுன்னு அர்த்தம். தெரியுதா? நம்முடைய பாவமெல்லாம் ஆடி. அதனால தான் ஆடின்னு என்ன அர்த்தம்? ஆடி தள்ளுபடிங்கிறேன், ஆடினால தள்ளுபடிங்கிறேன். ஆடி தள்ளுபடி இல்லை, எவன் இதை கண்டுபிடிச்சாலும் ஆடி தள்ளுபடின்னு. ஆடி தள்ளுபடி இல்லை, ஆடி தான் நம்முடைய பாவங்களெல்லாம் ஆட்டம் போட வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆடுதுன்னு அர்த்தம், ஆடணுங்க. இப்போ பல்ல ஆடுதுங்கிறான்ல, என்னடா பல்ல ஆடுது அப்படிங்கிறான்ல. பல்ல ஆடுச்சுன்னா அதுக்கு உப்பை போட்டு குடி அப்படிங்கிறல்ல. உப்பை போட்டு குடிடாங்கள. அத்தன் கருணையோடு ஆட 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 பொச்சுண்ணம் இடித்தும் நாம. பிறவி ஆடணும்னா அவனுடைய கருணை வேணும். அவன் கருணை சேர்ந்துருச்சு. அத்தன் கருணையோடு ஆட ஆட அந்த பிறவி ஆடணும்னா அவனுடைய கருணை வேணும். பிறவி ஆடணும்னு என்ன வேணும்? சிவருமானுடைய கருணை வேணும். அவன் கருணையும் சேர்ந்துருச்சு. கருணையோடு ஆட 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 பொச்சுண்ணம் இடித்தும் நாமே. மாடு நகை வாழ் நிலா ஏறிப்ப ஆய்திறந்தம்பவளம் துடிப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி. மாடு நகை வாழ் நிலா ஏறிப்ப. நிலாவுடைய வெளிச்சம். வாய் திறந்தம்பவளம் துடிப்ப. நிலவும் அவங்க தலையில் இருக்குது, பவளம் உதடு, அந்த உதடு துடிக்குது. பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும். நம்ம எப்படி ஆண்டிருக்கேன் சிவருமான், அந்த சிறப்பையெல்லாம் பாடுங்க. பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி. அவன் நம்மளை எப்படிலாம் கைங்கரியம் பண்ண வச்சுருக்கேன் அதையும் பாடுங்க. தேடுமின் எம்பேரும் ஆணை தேடி. அவனை தேடுங்க. சித்தன் கழிப்ப திகைத்து தேறி. அவனே கழிப்படையணும், அப்படி தேடணும். அவனே திகைப்படையணும், நாமும் திகைப்படையணும். அப்படி தேறி ஆடுமின் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்பொச்சுண்ணம் இடித்துண்ணாமே. நம்ம ஆடணும், நீங்கள்லாம் ஆடுங்க. எப்படி ஆடணும்? அவனே ஆடினவன். அவன் எங்கே ஆடினேன்? அம்பலத்தில் ஆடினேன். அவன் எங்கள் சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம் சொல்கிறோம்ல. அதனால் அவன் ஆடுற இடம் 5 இடம். தெரியுதா? 5 இடமும் சபைன்னு பேர். அவன் ஆடின இடத்துக்கு பேர் சபைன்னு பேர். இப்போ நம்ம இந்த பாடுறோம், பேசுகிறோம், இந்த 10 பேர் உட்காந்துருக்கோம், இதுக்கு பேர் சபைன்னு பேர். 10 பேர் உட்கார்ந்தா சிவனுடைய பெருமையை பேசலாம், அதுக்கு பேர் என்னத்தான்? சபை. ஆடுனா சபை. இப்போ நம்ம ஆடுறோம் எதுக்கா? இப்போ நம்ம நாடகத்திலேயே இந்த பாணியில் நடனம் பூரா நடனம் தான். ஆடுமின் அம்பலத்தை ஆடினானுக்கு ஆடப்பொச்சுண்ணம் இடித்தும் நாமே. அதனால் நம்மலாம் ஆடிக்கொண்டே அவனுக்கு பொச்சுண்ணம் இடிப்போம். மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும். இப்போ மையமர் கண்டனைன அவன் மையமர் கண்டன் சொன்னேன். கண்டன்னா கண்களை உடையவன், மைதீட்டிய கண்களை உடையவன். மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை. வான நாடர்லாம் தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் அவன் தான் மருந்து. மாணிக்க கூத்தன் தன்னை. அவன் கூத்தாடுறது மாணிக்கமாக இருப்பான், நான் ஒளி வீசுவானான் அவனை. ஐயனை ஐயர் பிரான்றேன். ஐயன்கிறது நல்ல வார்த்தை தெரியும். ஐயன்னா தலைவன் அர்த்தம். இந்த மகாபாரதம் காட்டுறேன், சினிமாவில் போடுறேன். அப்போ பாஞ்சாலி கணவன்மாரை கூப்பிடுறது ஐயனேன்னு தான் கூப்பிட்றேன். நல்ல வார்த்தை. அந்த காலத்தில் பழைய காலத்து சினிமாவெல்லாம் நாதான்னு கூப்பிடுவேன். இப்போ நாதான்னா ஒருத்தனு எல்லோரும் சிரிப்பு வரும். நாதான்னு அத்தான்னு கூப்பிடுவேன், அது வேறு என்னங்கம்பா இப்போ. ஆனால் அது நல்ல வார்த்தை. ஐயன்கிறது ஐயனே அப்படின்னு பாஞ்சாலி சொல்கிறா. அது ரொம்ப நல்ல அழகான வார்த்தை. ஐயன்னா தலைவன் அர்த்தம். ஐயனை ஐயர் ராணை நம்மை அகப்படுத்த ஆட்கொண்டு அருமை காட்டு. நம்ம அப்படி அகப்படுத்திட்டேன். சரிதா? அவன் நம்ம சேர்த்துக்கிட்டேன். பொய்யனை மெய்யன் மெய்யை. பொய்யனை பொய் பேசுகிறான் பாருங்க உலகத்தில். அவனுக்கெல்லாம் அவன் பொய்யன். எவன் பொய் சொல்கிறானோ அவனுக்கெல்லாம் சிவருமான் பொய்யன். ஆனால் மெய்யர் மெய்யை, யாரெல்லாம் மெய்யர்களோ மெய் பேச அவங்களுக்கு தான் அவன் உண்மையாக இருக்கேன்.
நீங்கள் அதான் சொல்கிறேன், டேய் நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன், நல்லவனுக்கு நல்லவன். அப்படி சில பேர் சொல்லுவாங்க பார்த்துங்களா, நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன், ஆனால் நல்லவனுக்கு நல்லவன்னு சில பேர் சொல்கிறான், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி சிவபெருமானே பொய் வென்றவனுக்கெல்லாம் பொய்யன், மெய் பேசுகிறவனுக்கெல்லாம் மெய்யன். போதறி கண்ணினை பொற்றடித்தோள் பையற அல்குள் மடந்து நல்லீர் பாடி பொற்றுண்ணாம இடித்துண்ணா. பெண்களே வாங்கள், நாம் இப்போ அதை இடிப்போம். மின்னிடை செந்துவர் வைக்கருங்கண் வெண்ணகை பெண்ணமர் மென்மொழியீர். பெண்களை நீங்கள்லாம் ஆடுறபோது பாடுறபோது உங்களுடைய பல் இருக்கு பாருங்க, நல்ல வெண்ணகை ஏறுங்கிற அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது பல். அப்படி அழகான பெண்களையுடைய முத்துப்பல்களையுடைய பெண்களையே, மென்மொழியர் லேசாக பேசுகிற பெண்களையே, என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான். என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன், எங்களுக்கெல்லாம் அவன் தான் அப்பேன். எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன். இமவான் இமயமலைக்கு ராஜா, அவன் தான் இமவான். அவன் மக தானே பார்வதி. இமவானுக்கு பிறந்தவன் தான் பார்வதி. அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டார் பரமசிவன். பரமதி அதான் பார்வதி பரமசிவன். அவளுக்கு கேள்வன் கணவன், மகன், தகப்பன் எல்லாம் வந்தேன். அவளுக்கு தமையன், அவனே எல்லா உறவுமாக இருக்கான். ஒரு மனைவிக்கு கணவன் எல்லா உறவும் ஆகிடுறான், தெரியுதா? நான் தான் தகப்பன், நான் தான் தாய், நான் தான் கணவன், நான் தான் மகன், நான் தான் எல்லாம். அப்படி தானே கணவன் இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் கணவனாக இருக்கணும், ஒரு சந்தர்ப்பத்தில் மகனாக இருக்கணும், ஒரு சந்தர்ப்பத்தில் தகப்பனாக இருக்கணும், எல்லாமா இருக்கணும். தெரியுது? அது அந்தந்த ரூபங்கள் பல ரூபத்தில் இருக்கும். பகவான் அப்படி இருக்கிறார். தன்னுடைய கேள்வன், மகன், தகப்பன், தமையன், எம் ஐயன் தாள்கள் பாடி, அவனுடைய திருவடியில் பாடி, பொன்னுடை பூன்மலை மங்கை நல்லீர் பொற்றுரிச்சுண்ணம் இடித்தும் நாமே அவனை பாடுவோம். சங்கம் அரட்ட சிலம்பொலிப்ப தாழ்குழல் சூழ்தரும் மாலையாட. சங்கம் அரட்ட சிலம்பொலிப்பனர். சங்கம்னா வளையல் சதம் போடுது நம்ம ஆடுற போது. சிலம்பொலிப்ப கையில் இருக்க வளையல் சத்தம் போடுது, காலில் இருக்க சிலம்பு ஆடுது ஒலிப்ப. தாழ்குழல் சூழ்தரும் மாலையாட, குழலில் வச்சுருக்க மாலை அது ஒரு பக்கம் ஆடுது. செங்கனி வாயுதழும் துடிப்ப, சிவப்பாக கனி போன்ற உதடு அதுவும் துடிக்குது. சேயிழையீர் சிவலோகம்பாடி. பெண்களே சிவலோகத்தை பாடி பாடி இப்போ நம்ம சிவலோகத்தை பாடணும். பாடி கங்கை இறைப்ப அரா இறைக்கும் கட்டை சடைமுடி ஆண்களுக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிருச்சுண்ண முடித்தும் நம்ம அப்படி ஆடுவோம். ஆடும்போது மேலே இருக்கிற கங்கை ஆடுது. அதை பார்த்து அதை ஆடுறத பார்த்து பாம்பு அதை ஆடுது. சரிதா? ஞானக்கரும்பின் தெளியை பாகை. ஞானக்கரும்புங்கிறார். ஞானக்கரும்பின் கரும்புலேருந்து வர்ற சாறு இருக்கே, சிவருமான் கரும்பு சாறு, அதான் கரும்பு கட்டி வெள்ளைக்கட்டி சிவருமான் இனிப்பாக உள்ளவன் ஞானக்கரும்புங்கிறார். நம்ம அவன் சாதாரண கரும்பு இல்லையா, கரும்புஞ்சாறு, ஞானக்கரும்புங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கரும்புச்சாரை சாப்பிட்டா நமக்கு ஞானம் வரும். இப்போ வீதியில் விற்கிற கரும்புச்சாரம் பார்த்தா வெளியே போகணும். நான் வாங்கி குடிக்கவே இல்லை. ஒரு தடவை நான் வாங்கி குடிச்சுவிட்டு எனக்கு உடம்புக்கே சரியில்லை. அதுலேருந்து கிட்ட நான் போகிறதே இல்லை. தெரியுதா? அதெல்லாம் உடம்புக்கு எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஞானக்கரும்புங்கிறாரு. பட்டினத்தார் வச்சுருக்க கரும்பு ஞானக்கரும்பு தானே. பேய்க்கரும்புன்னு வேறு. பேய்க்கரும்பு நம்ம அப்துல் கலாமை கொண்ட வச்சுருக்கான நினைவு சின்னம் வச்சுருக்கானே சமாதி, அது அந்த இடத்துக்கு பேரே பேய்க்கரும்புன்னு பேர். அவரும் ஞானம், பெரிய ஞானி இல்லை அவர், ஞானக்கரும்பு தானே அவர். ஞானக்கரும்பின் தெளியை பாகை. அவன் தான் ஞானக்கரும்பு. அவனுடைய தெளிவு, அவனுடைய பாகு. நாடற்கரிய நலத்தை, உலகத்தில் எங்கேயும் கிடையாத நலம் அவனுடைய நலம். நந்தா தேனை, நமக்கு கிடைக்காத தேன் அது அவனுடைய தேன். பழச்சுவை ஆயினானே, பழத்தினுடைய சுவை. ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம், பழத்தை சாப்பிட்றத விட ஜூஸை சாப்பிட்றத நல்லா இருக்குங்கிற. பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை. அவனை சாப்பிட்டா அவன் அந்த தேன், பால், கரும்புச்சாறு எல்லாமே இருக்கானே, அதை சாப்பிட்டா சித்தம் புகுந்து தித்திக்க வரலங்கிறேன். அது வாயில் நாக்கில் மட்டும் தித்திக்காதான், உள்ளம்பூரா தித்திக்குங்கிறேன். உள்ளம்பூரா தித்திக்கும். பிறப்பறுத்த ஆண்டு கொண்டான் தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்த ஆண்டு கொண்டான். இதுதான் பலன். ஏன் பலன்? அவன் நம்முடைய பிறப்பை அறுத்து நம்மை ஆண்டு கொண்டான். கூத்தானை நாத்தெலும்பு ஏற வாழ்த்தி. அவனை எப்படி வாழ்த்தணுமா? நாத்தெலும்பு ஏற வாழ்த்திங்கிறான்.
ஆமாம், சில பேர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லி நாத்தெழும்பு ஏறி போச்சு. நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறினர்னு பழைய காலத்தில் சொல்லுவார். இல்லைன்னு சொல்லியே நாத்தெழும்பு ஏறி போச்சு. ஆனால் நம்ம பகவானுடைய பெருமையை பாடி பாடி நம்முடைய நாத்தெழும்பு ஏறணும். நாக்கில் தழும்பு ஏறணும். பானல் தடங்கன் மடந்து நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நானே. பாடுங்க, ஆடுங்க, உலக்கு போடுங்க. ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வம். ஆமாம், அவனுடைய சிறப்பை, சிவருமானுடைய சிறப்பை சொல்லி சொல்லி பாடுறோம். அப்படி பாடுற போது அந்த பாதங்கள் யார் பாராத பாதங்கள்? தேவர்கள் பாராத பாதங்கள். தேவர்கள் எவ்வளவோ தேடினார்கள், கண்டறியா. அவர்கள் கனாவிலும் கண்டறியான, நேரடியாக கண்டறியலை, கனாவில் கூட அவங்க பார்த்ததில்லை. நமக்கு நேரில் வந்துட்டேன் சிவருமான். அவர்களுக்கு கனாவில் கூட தேவர்களுக்கு அவன் வரவில்லை. அந்த செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான். அவனை சிவருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி அவன் எவ்வளவோ சேவகம் செஞ்சிருக்கேன். அவனுடைய சாதனைகளை பாடி நான் சுண்ணம் இடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி. அவனுக்கு ரொம்ப சிறப்பு கொன்ற மாலை, சரக்கொன்றை. சரக்கொன்றைன்னா தெரியுமா? கொன்றையே மாலை மாதிரி இருக்கும், பூக்கிற போதே அப்படி தொங்கும். அதை அப்படி கட் பண்ணி மேலே அப்படி மாலையாக போட்டுடலாம். தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி. அப்புறம் அதை போட்டிருக்கேன். அவன் இருக்கிற இடம் சிவபுரம், அதை பாடணும். திருச்சலை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி. அவன் தலையில் மாமதி வச்சுருக்கேன், பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரன் எப்படி இருக்கான்? மாமதி பிள்ளைங்கிற, மதிப்பிள்ளைங்கிற. சந்திரன் பிள்ளைச்சந்திரங்கிற. பிள்ளைச்சந்திரன் பிறை வந்து பிள்ளையான். அதை மாமதி பிள்ளை அப்படிங்கிற. பிள்ளைன்னு நம்ம சின்னத்தை பிள்ளைன்னு சொல்கிற பழக்கம். நம்ம சின்னமாக இருக்கிற வரைக்கும் தான் இது பிள்ளை. அப்புறம் இன்னொரு 15 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இந்த நம்மளை சுற்றி சுற்றி வருது. இன்னொரு 10 வருஷத்துக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்ல முடியாது, பெரிய பிள்ளைகளாகிடும். அப்புறம் பெரிய பிள்ளைங்கள்லாம் சொல்கிறது இல்லை. அதனால் அப்புறம் பொம்பளை, தெரியுதா? பிள்ளைங்கிறது சின்னமாக. பிறைச்சந்திரனுக்கு பிள்ளைன்னு பேர். அப்படி தென்னம்பிள்ளை, அணில் பிள்ளை, தென்னம்பிள்ளை, கீரிப்பிள்ளை. பிள்ளைங்கிறது இந்த மாதிரி சில ஆட்டு பிள்ளைன்னு வருமா? மாட்டுப்பிள்ளை, ஆட்டுப்பிள்ளை, ஒட்டகப்பிள்ளை, யானைப்பிள்ளை கிடையாது. அதெல்லாம் ஆட்டுக்குட்டி, சரிதா? மாட்டு கன்று, அப்படி தான் சொல்லணும். ஆனால் பிள்ளைங்கிறது சிலவ. அணில் பிள்ளை, கீரிப்பிள்ளை, தென்னம்பிள்ளை. பாரதியார் ஒன்று சொல்கிறாரு, தவளைய பிள்ளைங்கிறார். தவளையினுடைய சின்ன குட்டி இருப்பாருங்க, அதை கன்ற தவளை பிள்ளைங்கிறார். பிள்ளைத்தவளை பெரும்பாம்பை மோதுதல் போல் அப்படின்னு பாடுறாரு. பிள்ளைத்தவளை பெரும்பாம்பை மோதுதல் போல். தவளையினுடைய அந்த பிள்ளைன்னு யாரும் சொன்னதில்லை இதுவரை. பாரதியார் தான் சொல்லியிருக்கார் முதல்ல பாஞ்சாலி சபதத்தில். பிள்ளைத்தவளை பெரும்பாம்பை மோதுதல். பெரிய பாம்பு சாப்பிட்றதான் தவளை, அதுவும் பிள்ளைத்தவளை. அது போய் அதை மோதுற மாதிரி பாஞ்சாலி மோதனா அப்படின்னு சொல்கிறேன். பிள்ளைத்தவளை, அதான் பிள்ளை. அது மாதிரி இங்கே பிள்ளை மாமதி பிள்ளை பாடி தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சலை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமொழி சூலம் பாடி. அவனுடைய விடையை பாடி அவனுடைய சூலத்தை பாடி இம்பரும் அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி. அன்னைக்கு நஞ்சையே குடித்தான் சிவருமான். எல்லாரும் விருந்து சாப்பிட்றேன்னா யாராவது நான் விருந்து சாப்பிட்றேன் நஞ்சை சாப்பிடுவானவங்களாவது. போனகம்னா விருந்துன்னு அர்த்தம். எப்படி பெரிய விருந்து மாதிரி சாப்பிட்டாலாம் நஞ்சை பாடி. அதை நம்ம பாடி இன்றைக்கு பொற்றிடு சுண்ணம் இடித்தும் நாம். இதெல்லாம் அவனுடைய சிறப்பு. பொதுவாக நான் உங்களுக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன், இது பூரா அவனுடைய பெருமையை பாடுறத. அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி. அவனுக்கு வீரட்டானேஸ்வரர்னு பேர் இருக்குது. அஷ்ட வீரத்தலம்னு சொல்லுவார். 8 ஸ்தலத்தில் 8 விதமான சாதனைகளை அவன் செஞ்சுருக்கேன். அதில் 5 ஸ்தலத்தை பற்றி இங்கே சொல்கிறாரு. என்னென்னு சொல்கிறாரு அவருடைய புராண செய்திகள். அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி. அயன்னா பிரம்மாவுக்கு 5 தலை இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ 4 தலை தான். அவனுக்கு 4 பேர். ஆனால் ஆரம்ப காலத்தில் 5 தலை அவனுக்கு. சிவபெருமானுக்கு 5 தலை. பசுபதி ஈஸ்வரர்னு பேர். பசுபதினா 5 தலைன்னு அர்த்தம். நேபாளத்தில் இருக்கார், காட்மாண்டில். அங்கே 5 தலையாக தான் இருப்பார். இவனுக்கு 5 தலை இருந்துச்சு. அதனால் இவனுக்கு கர்வம் வந்துருச்சு. நானும் சிவன் ஒன்றுன்னு. எப்படி அவனுக்கு 5 தலை நானும் 5 தலைங்க. அவனுக்கு 5 தலை நானும் 5 தலை அப்படிங்கிறேன். அப்படின்னு சொன்னோடனே
எல்லோரும் போய் சிவருமான்ட்ட சொன்னாங்க, என்னையா நீ நான் அவனு ஒன்றா அப்படின்னாரு. அங்கேருந்து வந்தார். ஏண்டா நீ நான் ஒன்று சொன்னியா? ஆமாம். எப்பட்றா? ஆமாம், உங்களுக்கு 5 தடவை எனக்கு 5 தடவைனார். சிவருமான் கோவருமா வராதா? சரி, இந்த ஆடிக்கார் பெரிய பிரமாதமான காருங்க. அதில் நீனும் ஆடிக்கார் வச்சுருக்கா, நானும் ஆடிக்கார் வச்சுருக்கேன். அப்புறம் ஆடி போயிடுவேன், தெரியுதா? நம்ம எடுத்தவே ஆடி போய் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, ரோஷம் பேசக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. நம்ம யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது, தெரியுதா? நம்ம யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. இவர் அயன் என்ன கர்வத்தில் நானும் சிவருமா ஒன்றுனாரு. எப்பட்றானாரு? நான் 5 தடவை, நீனும் 5 தடவை. அந்த தலையில் மேலே இருக்குது 4 பக்கம் 4 தடவை, 5ஆவது தடவை மேல் நோக்கி இருக்கும், மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவர் அப்படி பேசுனது. சிவருமானை பார்த்து நான் நீனு சமம்னு சொன்னது அந்த 5ஆம் தலை மேலே இருக்கதேன் அப்படியே கிள்ளி எடுத்துட்டார் அவர். மேலே இருந்த தலையை கிள்ளி எடுத்துட்டார். ஏண்டா இருக்குதுனால அதுதான் பேசணுச்சா இந்த 5 தலை. அதுக்கு நம்ம எங்கேயும் போனால் எதையும் பேசக்கூடாது, யாராவது பேசல, நம்மளாட்டு பேசாமல் வந்துடணும், நம்மாட்டுக்கு பேசாமல் வந்துடணும். ஒருத்தன் பஸ்ஸில் போய்கிட்டே இருந்தேன், ஒருத்தன் வந்து வெட்டுறேன். போலீஸ்காரன் வந்து பக்கத்தில் என்ன பிடிச்சி எப்போ அவனை வெட்டினேன் நீ பார்த்தியாண்ணே? நான் பார்க்கல அப்படின்னேன். வெட்டினானா? அவன் கேட்குறேன், வெட்டினானே? ஏண்டா என்னடா பண்ண? நான் தூங்கிட்டேன். நான் அப்போ தூங்கிட்டேன். சரியா போச்சுல? தூங்கிட்டேன்னா ஒரு புலி இருந்துச்சு. புலி வந்து ஆற்றுல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தண்ணி வர்ற போது புலி மேலே நிற்குது, ஆடு கீழே நிற்குது. தண்ணி மேலேருந்து வருது, புலி மேலே குடிக்குது, கீழே நிற்குது ஆடும் குடிக்குது. இந்த ஆட்டை அடித்து சாப்பிடணும் புலி. அதனால் அந்த புலி என்ன நிற்குது, ஆட்டை பார்த்து, ஏன்டா தண்ணியை கலக்கிற? நீ கலக்கிற தண்ணியை நான் குடிக்கலாமலா? கலக்கின தண்ணி எங்கே போகுது? கீழே போயிடுது. அது கலக்கி அவன் குடிக்கலை, அது கலக்கின தண்ணி அவனுக்கு வரல இந்த புலிக்கு. ஆனால் புலி ஒரு காரணம் சொல்லி அடிக்கணும். ஏன்னா ஒருத்தனை அடிக்கணும்னா காரணம் சொல்லணும், தெரியுதா? ஒரு காரணம் சொல்லணும். என்ன காரணம் சொல்லலாம்னு பார்க்குது. நீ ஏன்டா தண்ணியை கலக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆடு சொன்னிச்சு, நான் ஒன்றும் கலக்கலையே அப்படின்னு சொன்னேன். ஏண்டா எதுத்தா பேசுகிற அப்படின்னு அடிச்சுது. ஏண்டா அப்படின்னு கேட்டுச்சு. அடித்து அதை சாப்பிட்டுச்சு. அப்போ காரணம் சொல்லணும், அதுக்கு அடிக்கணும். அப்போ இன்னொரு ஆடு வந்துச்சு. அதுக்கு ஏண்டா நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, அது அப்படி காதை கேட்காதுன்னு கையை காட்டி போயிடுச்சு. அது அவள் என்ன சொல்லான்னு கேட்கல அப்படின்ட்டு அது காதை செவிடு மாதிரி நடிச்சுட்டு போயிட்டு. நமக்கு தெரியாது, அதனால் தெரியாத மாதிரி நடிச்சிடணும். எப்படி நடிக்கிறாரு? தேனகமா மலர் கொன்றை பாடி சிவரம்பாடி திருச்சடைவே வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனகமாமொழி சூளம்பாடி உம்பரும் இம்பரும் உய்யன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொற்றிரி சுண்ணம் இடித்தும் நாமே அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி. அயனை தலையை கொண்டது. அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? திருக்கண்டியூர். திருவையாருக்கு போகிற வாயில் இருக்க தஞ்சாவூர் தாண்டோன் திருக்கண்டியூர். அருக்கன் எயிறு பறித்தல் பாடி. அருக்கன்னா சூரியனை பல்ல உடைச்சது எப்போ? தட்சனுடைய யாகத்தில். தட்சன் அது திருப்பரியூரில் நடந்து, அதுவும் தஞ்சாவூர் ஜில்லா திருப்பரியூர். அங்கே தான் அவனுடைய தலையை எடுத்தது. கயந்தனை கொண்டூரி போர்த்தல் பாடி. கயம்னா கயமுகாசுரம், அது யானை அப்படி தோலை உரிச்சிட்டாரு. அதை உரிச்சு தான் உடம்புற பொறுத்திக்கிறாரு. அது எங்கே நடந்தால் வடுவூரில் நடந்தது, அதுவும் நன்னிலது பக்கம். கயந்தலை கொண்டூரி பொறுத்தல் பாடி. காலனை காலால் உதைத்தல் பாடி. காலனை யமனை காலாலே உதைச்சார். அவன் காலன்னு பேர். ஏன்னா அவன் இந்த காலத்தில் வர்றவன். அப்புறம் அவன் காலாலே உதைச்சாரான். அது உதைச்சி அடித்து கொண்டார். எந்த இடம்? திருக்கடவுர். அதுதான் திருக்கடவுர். 59க்கு அங்கே போகிறோம் பாருங்க, அதான் பரிகார ஸ்தலம். 59க்கு அங்கே எதுக்கு போகிறோம்னா, இன்னும் ஒரு வருஷம் என்னை விட்டுடுறா, 60 நான் கொண்டாடணும், இன்னும் ஒரு வருஷம் என்னை விட்டுறான்னு அவனை கேட்டுக்கிறக்கா. காலனை காலால் உதைத்தல் பாடி. ஏந்தனம் முப்புறம் எய்தல் பாடி. முப்புறத்தை எரிந்தோம். திரிபுராந்தகன்னு பேர். முப்புறத்தையும் எரிச்ச அவன். அது எங்கே நடந்தது தெரியுமா? திருவதிகையில். பண்ருட்டி பக்கத்தில் திருவதிகை வீரட்டான். இப்படி 5 வீரட்டான ஸ்தலங்களில் 5 பாடி இருக்குது. 7 அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி அதற்கு சுண்ணம் இடித்துண்ணாமே. இவ்வளவு சாதனைகளை செய்த சிவனுடைய பெருமைகளை நம்ம பாடுவோம். பட்டா மலர் கொன்றை மாலை பாடி. மலர் கொன்ற மாலை அதை பாடுவோம். மொத்தமும் பாடி. அவனுக்கு ஊமத்தம் அவனுக்கு ரொம்ப சிறப்பு பிடிக்கும். நமக்கெல்லாம் ஊமத்தம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு பிடிக்காது, தெரியுதா? எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். மொத்தமும் பாடி மதியும் பாடி. அவன் தலையில் இருக்க மதியையும் பாடுறோம். சிட்டர் வாழும் தென் தில்லை பாடி. தென் தில்லையில் அவன் ரொம்ப இருக்கேன், அதையும் பாடுறோம்.
சிற்றம்பலத்தங்கள் செல்வம்பாடி. சிற்றம்பலத்தில் இருக்கேன், அதான் பொன்னம்பலம். அங்கே இருக்கிற செல்வம் நமக்கு பெரிய களஞ்சியம். அவனுடைய பெருமையை பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி. மாசுனம்னா பாம்பு. அவன் பாம்பை எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்கான்னு தெரியுமா சிவருமான்? மாசுன கச்சை பாடி, பெல்ட் மாதிரி போட்டிருக்கேன். மாசுன கச்சை பாடி, கச்சைனா துணின்னு அர்த்தம். துணி மாதிரி கட்டியிருக்கேன் இடுப்பில், பெல்ட் மாதிரி. அப்புறம் கங்கணம் பாடி. கங்கணம்னா கையில் கட்டிக்கிறது, அதான் கங்கணம் கட்டிக்கிட்டு. கங்கணம்னா காப்பு கட்டுறது. கங்கணம்னா காப்பு. நான் என்னடா நான் இப்போ என்னடா கங்கணம் கட்டியிருக்கோ, என்னடா ரொம்ப கங்கணம் கட்டி தெரியல போயிடும். அப்படி கங்கணம்னா காப்பு கட்டுறது. நீங்கள் கல்யாண விசேஷம் அப்படின்னா காப்பு கட்டுறா பாருங்கள். காப்பு கட்டியாச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகரப்படாதுன்னு அர்த்தம். அதையுமே கட்டி வச்சு விட்டு நகர்றேன். கங்கணம் கட்டியாச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகரப்படாது. கங்கணம் பாடி. கச்சையாகவும் வச்சுருக்கேன், கங்கணமாகவும் கையில் கட்டியிருக்கேன். கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம்பாடி. அதுக்கு மேலே தலையில் போட்டிருக்கேன், கழுத்தில் போட்டிருக்கேன். அல்லம்பாம்புதே. அந்த பாம்பினுடைய பெருமையை பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே. எதுக்காக பாம்பு எல்லாம் பாடணும் அப்படின்னா பாம்புனுடைய தேவை வேணும், தெரியுதா? பாம்புனுடைய தேவம் வேணும். ஒரு நாள் பாம்பு கருடனை பார்த்து பெருமாள் சிவருமானை பார்க்க வந்திருக்காரு. கருடன் மேலே வர்றாரு, கருடன் மேலே உட்காந்துருக்காரு. இங்கே சிவருமான், அவர் தலையில் பாம்பு உட்காந்துக்கிட்டு இருக்கு. கருடனை கண்டா பாம்பு ஓடி இருந்துருதா? கருடனை கண்டாலே ஓடிடும், அந்த சத்தம் கட்டாலே ஓடிடும். ஆனால் அது இப்படி தலையை நெடிக்குது. அது கருடன் சும்மா இருக்குது. இது கருடனை பார்த்து பாருங்கள் எவ்வளோ கர்வம். கருடா சௌக்கியமானு கேட்டுச்சான். எப்படி கருடா சௌக்கியமானு கேட்டுச்சான். அது சொன்னிச்சான், எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் சௌரியம் தானா, இருக்கிற இடத்துல இருந்தால் சௌரியம் தான். நீ இப்போ தலையில் உட்காந்து இருக்க, என்னை பார்த்து நீ கேட்குற, எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் சௌரியந்தான் அப்படின்னு. அதான் பாம்பு அங்கே இருக்குது, நமக்கு எதுக்கு இந்த பாம்பு? அதனால் அவனையும் சேர்த்து பாடுவோம். இப்போ நம்ம கலெக்டரை பார்க்க போனால் பிஏயும் பார்க்கணும், பிஏ பார்க்கணும், இப்போ அங்கே இருக்க சேவகனையும் பார்க்கணும். சேவகனை அவனுக்கு ஒரு செல்ஃபி அடிக்கணும். ஏன்டா பியூனுக்கெல்லாம் செல்ஃபி சும்மா சார் இல்லைன்னா இவங்க எடுத்து போடுவேன். நீங்கள் அப்படித்தான். இப்போ நம்ம காரில் போகிறோம், அங்கே செல்ஃபி அடிக்கிறேன், கார் டிரைவருக்கும் சேர்த்துட்டேன் அடிக்கிறேன். டிரைவருக்கு தெரியாமல் வந்து அடிக்கிறேன், இவருக்கு மட்டும் அங்கேருந்து அடிக்கிறேன். டிரைவருக்கு தான் அது விழுகுது, இவருக்கு தான் விழுகுது. அதான் செல்யூட், எல்லாருக்கும் சேர்த்து அடிக்கணும். அதனால் அந்த பாம்பையும் நம்ம பாடுவோம் அப்படிங்கிற. ஈசருக்கு சுண்ணம் இடித்தும் நாமே. கடைசி பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கே, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கே, ஜோதியுமாயிருள் ஆயினார்க்கு, துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமாய் விழும் ஆயினார்க்கு, ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு, ஆடப்பொற்றுண்ணம் இடித்தும் நாமே. ரொம்ப அருமையான வரி இந்த பாட்டை. ஒரு அற்புதமான பாட்டு. என்ன வர்றாரு? வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு. வேதமும் தான் வேள்வியும் தான். இங்கே வேதம் படித்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வேள்வி செய்ய தெரியாது, தெரிஞ்சுங்க. வேள்வி செய்ய தெரிஞ்சவனுக்கெல்லாம் வேதம் தெரியாது. வேதம் படித்தவனுக்கு வேள்வி செய்ய தெரியாது, வேள்வி செய்கிறவனுக்கு வேதம் தெரியாது. விராடமன்னனுடைய மச்ச நாட்டில் அங்கே வேதியர்களும் இருக்கார்கள், வேள்வியும் இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம அங்கே போவோம் மறைஞ்சு வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் சகாதேவன் அர்ஜுன். ஏன்னா அங்கே வேதமும் இருக்குது, வேள்வியும் இருக்குமே. வேதம் இருக்க இடத்துல வேள்வி இருக்காது, வேள்வி இருக்க இடத்துல வேதம் படித்தவன் இருக்க மாட்டேன். இப்போ நமக்கு இங்கே நம்ம வேள்வி செஞ்சோம்னா அதுக்கு வேதம் படித்தவங்கலாம் எங்கே போய் கூட்டியாரணும்? தஞ்சாவூர் ஜில்லாவில் போய் கூட்டியாரணும். இப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் முழுமையாக வேதம் தெரியாது, தெரிஞ்சுங்க. எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் வேதம் படித்தவங்கள, முழுமையாக வேதம் படித்தவங்கள. அதெல்லாம் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போகணும், அங்கே போய் கூட்டியாரணும். அதர்வண வேதம் சொல்லணுமா? காசிக்கு போய் கூட்டியாரணும். காசியில் தான் அதுக்குள்ள ஆள் இருக்கேன், தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம இங்கே செய்கிற வேதம், இங்கே செய்கிற வேள்வி இதெல்லாம் முழுமை இல்லை. ஆனால் சிவருமான் தான் முழுமை. அவன் தான் வேதம், அவன் தான் வேள்வி. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு. அவன் தான் மெய், அவன் தான் பொய், ரெண்டு அவன் தான். தெரியுதா? ஜோதியுமாய் இருள் ஆயினார்க்கு. அவன் தான் ஜோதி, அவன் தான் இருட்டு. துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு. நம்ம இன்பம் வந்தால் சந்தோஷப்படுறோம், துன்பம் வந்தால் என்னடா சாமி சும்மா சாமிங்கிறிய, நானும் திறந்தான் சாமி விட்டேன், இந்த சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் துன்பமும் வந்தான், இன்பம் வந்தான். இன்பம் வரவும் நீங்கள் சந்தோஷப்படுறியோ, துன்பம் வந்தால் அவனை திட்டு, இதெல்லாம் சாமியெல்லாம் சரியில்லைங்க. சில விஷயம் நான் சாமியை இப்போ மாற்றிட்டேன் சார் அப்படிங்கிறேன்.
நான் முந்தியெல்லாம் பழனிக்கு நடந்தேன், அது சரியாகல, அப்போ திருச்செந்தூர் நடக்கிறேன், இப்போ திருச்செந்தூரும் சரியில்லை சார், அக்கா நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்பப்போ மாற்றிக்கிறாங்க. துன்பமும் வரும், இன்பமும் வரும். எல்லாம் வந்தேன். பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, அவன் தான் முழுமையாக இருக்கேன், பாதியை கொடுத்துட்டேன் யாருக்கு, அம்பாளுக்கு. ஆனால் பாதியாகவும் இருக்கேன், முழுமையாகவும் இருக்கேன். நாங்கள் ஒரு இடத்துக்கு எங்களை முற்றவரிசையாக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 50 பேர் போயிருந்தோம் முற்றவல் பண்ணுறதுக்கு. ஒரு ஊருக்கு முற்றவல் பண்ண, ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, முற்றவல் பண்ண போனோம். அந்த நடத்துகிறவங்க ஆஃபீஸுக்கு போகணும். அதனால் அவங்க என்ன நாங்கள் பாடினா 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம் பாடணும். அவங்க என்ன சொன்னாங்க, 2 மணி நேரம் தான் டைம் உங்களுக்கு, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பாடுங்க அப்படின்னா. இது 2 மணி நேரத்தில் முற்றவல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் பாதி முக்கியமானது மட்டும் பாடுங்க, 2 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் புறப்படல, நாங்கள் புறப்பட்டுருவோம், நடத்துறது நாங்கள் புறப்பட்டுருவோம், இல்லை 2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க அப்படின்னா. அப்போ முற்றுவதல் 2 மணி நேரம்னு சொன்னேன். நான் அப்போ தான் போகிறேன். நான் போனேன், உட்காந்தோடனே இப்பொழுது முற்றவல் தொடங்குகிறதுனா சொல்லிட்டா, திருவாசகம் முற்றவல் தொடங்குறது அப்படின்னா. ஒரு பதியம் பிடிச்சோடனே 2வது தொட்டு 3வது பதியத்துக்கு போனாங்க. என்னடா அது, பதியத்துக்கு போகிறா, அப்புறம் 3ஆம் பதியம் போகிறா, இது என்னடா முற்றவல் அப்படின்னு. அப்புறம் 7ஆம் பதியத்துக்கு போனாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இது என்ன முற்றுவதல்னு கேட்டேன். எனக்கு சந்தேகம், எல்லாம் இவன் பேசலாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், இது என்ன முற்றுவதல் அப்படின்னு. இது 2 மணி நேரம் முற்றுவதல். அதில் 2 மணி நேரம் முற்றுவதல்னு ஒன்று இருக்கா? முற்றுவதல்னால் 6 மணி நேரத்துக்கு முழுமையாக படிக்கும்ல, இது நடுவில் படிக்கிறிய, இது அப்புறம் முற்றுவதல்னு வேறு சொல்றிய, அப்புறம் 2 மணி நேரம் முற்றுவதல்னு வேறு சொல்றிய, இது என்னையா முற்றுவதல் அப்படின்னு. அப்படி தான் அவங்க, ஏன்னா சீக்கிரம் போகணுமா அதனால் அப்படின்னாங்க. சரி பாடுங்க அப்படின்னு. அப்புறம் பாடினா, இந்த பாட்டு வந்தோன்னு சொன்னேன், நீங்கள் செஞ்சதும் சரிதானே. என்னன்னா, நீங்கள் முற்றுவதல்னு செஞ்சதும் சரிதான். எப்படின்னா, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு. சிவபெருமானே எப்படி இருக்காரு, பாதியாக தான் இருக்காரு, முழுசாக இருக்காரு. நீங்கள் பாதியாக படித்தாலும் முழுசாக படித்தாலும் முற்றுவதல் தான், ரைட். அவரே சொல்லிட்டு பார்த்தீங்களா. அதான் இதுக்கு பேர் தான் இலக்கணம்னு பேர். இதுக்கு பேர் தான் இலக்கணம். எதுக்கும் இலக்கணம் இருக்கான்னு கேட்பேன். அமைதின்னு சொல்லுது, இலக்கணம் அமைதி இருக்கா அப்படின்னு கேட்பேன். பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்குன்னு பாடியிருக்காருல்ல, உங்களுக்கு தான் ஏன் சொல்லியிருக்காரு, அதனால் இதுவும் முற்றுவதல் தான் அப்படின்னு ஒரே கைதட்டு. இந்த வரியை நான் சொல்லணும், பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமாய் வீடும் ஆயினார். பந்தம்னா பாசம், பந்த பாசம். முற்றும் வீடுனா வீடு பேர். நம்ம வீடு பேற்றுக்காத்தானே இவ்வளோ பண்ணுறோம். அவன்தான் பந்தம், அவன்தான் வீடு பேர், ரெண்டும் அவன்தான். ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு, அவன்தான் ஆதி அந்தமும். ஆடப்பொச்சுண்ணம் இடி துண்ணாமே, ஆடப்பொச்சுண்ணம் இடி, அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். அவனுக்கு நம்ம இப்போ இதை இடிப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடி முடிச்சிருக்காரு. இந்த பலன் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த பலன் நமக்கு என்னென்னா, நமக்கு மோட்சம் உண்டு, நமக்கு இனிமேல் பிறவி கிடையாது. இது ரொம்ப சிறப்பாக நடத்துகிற நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அவர் சார்பாக இங்கே வந்திருந்து ரொம்ப சிறப்பாக அதை பதிவு செய்து நடத்துகிற நம்முடைய அண்ணாமலை கனகம் தம்பதியர்களுக்கும், நண்பர் காசி ஸ்ரீ சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.